ஸோ இன்றைக்கு நம்ம வந்து பார்க்க போற தலைப்பு ஈர்த்தலும் விலகலும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோங்க. அஹ் என்னுடைய வகுப்பை கண்டினியூஸா நீங்க பார்த்துருந்தீங்கன்னா ஒவ்வொரு வகுப்பு முடியும் பொழுதும் அடுத்த வகுப்புக்கான ஒரு சின்ன லீடு வச்சு தான் முடிப்பாங்க. ஸோ போன வகுப்போட அந்த கேள்விகளால் வாழ்வோம் அப்படிங்கிற இடத்துல சொல்லும் பொழுது நம்ம நம்மளை சார்ந்து எப்படிப்பட்ட கேள்விகள் நம்மளுக்குள்ள உருவாக்கிட்டு இருக்கணும், எங்கெல்லாம் நம்ம வந்து தவறு செய்யறோங்கிற விஷயத்த தவறுகிறோங்கிற விஷயத்த நம்ம வந்து பார்த்தோங்க. இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறது ஈர்த்தலும் விலகலும் அப்படிங்கிற ஒரு இதுவும் பிரபஞ்சமும் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை முறையையும் நம்மளோட தொழில் வாழ்க்கை முறையும் சமூக வாழ்க்கை முறையும் மாற்றக்கூடிய ஒரு வகுப்பு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய வகுப்புங்க. ஸோ ஈர்த்தல் விலகல் அப்படிங்கிறது நார்மலா எடுத்தீங்கன்னா இன்றைய வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அறிவியல்ல சொல்லும்போது விதி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அறிவியல் அப்படிங்கும்போது விதி விதின்னா நீங்க படிச்சது தாங்க. ஒரு நியூட்டனின் மூன்றாம் விதி, சார்லஸ் விதி, ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா விதி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இங்க ஆன்மீகத்துல இங்க பயன்படுத்தும் போது நம்ம இதுல வந்து விதின்னு பயன்படுத்தும் போது ஒரு தலையெழுத்து அப்படிங்கிற விஷயத்த வந்து பயன்படுத்துவாங்க. நம்ம இந்த விதி அப்படின்னாவே நம்மளுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வர்ற மாதிரி இருக்கும் ஆக்சுவலா. நம்ம நார்மலா ஏன்னா வந்து நல்லது நடக்கும்போது எல்லா விதிப்படி நடக்குன்னு சொல்ல மாட்டாங்க. கெட்டது நடக்கும்போது மட்டும்தான் எல்லா விதிப்படி தான் நடக்குங்கிற சொல்லுவோம். இதுதான் அந்த விதிங்கிறதுக்கான வார்த்தைங்க. ஆனா விதி அப்படிங்கிற வார்த்தை நம்ம அப்படி பயப்பட வேண்டியதா அப்படின்னு நீங்க வந்து கேட்டீங்கன்னா கட்டாயம் அது கிடையாதுங்க. ஏன்னா அந்த விதிங்கிற வார்த்தையோட முழு அர்த்தம் தெரிஞ்சதுன்னா நம்ம பயப்படணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஏன்னா இப்போ இயற்பியல்ல வரக்கூடிய அந்த விதி அப்படிங்கிற பேராகட்டும் இல்ல நம்மளுக்கு நடக்கக்கூடிய அந்த விதி அப்படிங்கிறதாகட்டும் ரொம்ப ரொம்ப மிக மிக எளிமையா அந்த விதிங்கிறத நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இயல்பு அல்லது இயற்கை அப்படிங்கிற விஷயம் தான் விதி அப்படிங்கிற அர்த்தத்துக்கான ஒரு விஷயங்க. சோ விதி அப்படின்னா இயற்கை தான், அது இயல்பு, அது நடக்கிறது, அவ்வளவுதான். இப்போ நியூட்டனின் முதல் விதி, நியூட்டன் மூன்றாம் விதி எல்லாம் படிச்சிருப்பாங்க. சோ அந்த விதிங்கிறது என்ன சொல்றேன்னா இது வந்து நியூட்டன் கண்டுபிடிக்க முன்னாடியும் அந்த விதி இங்க செயல்பட்டு தான் இருந்தது. எல்லா விதிகளும் இங்க செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அந்த விதிங்கிறது என்னன்னா ஒரு ஒழுங்கமைவு, இயற்கையோட ஒரு ஒழுங்கமைவுல தான் இந்த உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது எல்லா பக்கமே. இப்ப நம்ம தியான வகுப்பு நடக்கும் போது கூட நம்ம சூரியன்ல இருந்து ஆரம்பிச்சு புதன் கோள் இருந்து வெள்ளியில இருந்து ஒவ்வொரு கோளா நம்ம வந்து வந்தாச்சுலாம். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய டாபிக்கும் அதற்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்குதுங்க. அப்போ விதி அப்படிங்கிறதுன்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் அ நேச்சுரல் லா. இது வந்து இயற்கை வந்து சில ஒழுங்கமைவை அமைச்சிருக்குது. அந்த ஒழுங்கமைவோட நம்ம ஒத்திசையும் போது நம்ம வாழ்க்கை மென்மேலும் பல மடங்கு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் செய்யுதுங்க. இந்த இயற்கைங்கிற ஒரு ஒழுங்கமைவுக்கு ஒத்தமையாம போகும் பொழுது நம்ம வாழ்க்கையில முரண்படுறோம், பல துன்பங்களை நம்ம வந்து உள்ள எடுத்துட்டு போறோம். அப்போ பிரபஞ்ச விதி நம்ம நிறைய கிளாஸ்ல நம்ம நிறைய வகுப்பு நீங்க வந்து கேட்டிருக்கலாங்க. அதுல சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சதா இருக்கலாம், சில விஷயங்கள் புதுமையா இருக்கலாங்க. இப்ப நம்ம பேச போற முக்கியமா இந்த வகுப்பும் அதுக்கடுத்த வகுப்பும் ரெண்டும் ஒன்றுக்கொன்று ஒரு தொடர்புடையதா இருக்குங்க. அப்ப இதுல நம்ம அந்த விதின்னு வந்து பேசக்கூடிய இடத்துல நம்ம வாழ்க்கைய நம்ம தான் முடிவு பண்றோங்கிறது தான் நம்ம அந்த முதல் வகுப்போட ஒரு ஆரம்பம். அதாவது தீதும் நன்றும் பிறதர வாரா, நல்லதோ கெட்டதோ எனக்கான விஷயத்த நான் தான் உருவாக்குறேன் அப்படிங்கிற விஷயம். அப்போ இயற்கையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு விதி. எஸ், உன்னுடைய விதியை நீ தான் உருவாக்குற அப்படிங்கிற விஷயம். அப்ப அந்த விதியை உருவாக்குதல் அப்படிங்கிற விஷயத்துல இது உருவாக்குதல் அப்படிங்கிறத விட ஒத்தை செய்து நம்ம இருத்தல் அப்படிங்கிறதா இதோட கான்செப்டுங்க. அப்போ நான் வந்து என்னுடைய ஆழ் மனசுல வந்து பதிய வச்சு அதை நான் வந்து எனக்குள்ள எடுக்கும் பொழுது பிரபஞ்சத்திலிருந்து அந்த நல்ல விஷயங்கள் ஈர்க்கப்படும், நான் அதை நோக்கி நகர்வேன். இதே கெட்ட விஷயத்தை நான் வந்து உள்ள வந்து எடுக்கும் பொழுது இயல்பாவே கெட்ட விஷயம் ஈர்க்கப்படும், அதை நோக்கி நான் வந்து நகர்வேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ இயற்கை வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா ஈர்த்தல் தானா அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டோம். அட்ராக்ஷன் ஒரு ஈர்த்தல் மட்டும் தான் அங்க இருக்குமான்னு கேட்டா கிடையாதுங்க. ஈர்த்தலும் விலக்கலும் மட்டும்தான் ஒரு இயற்கையோட விதிங்க. இந்த ரெண்டையும் முழுசா புரிஞ்சாதான் பிரபஞ்ச சக்தி நம்மளுக்குள்ள எப்படி வேலை செய்யுது, அதை நம்ம எப்படி சரி பண்ணணும் ஒரு விஷயத்த நம்ம வந்து முழுமையா வந்து உணர்ந்துக்க முடியும். அப்போ ஈர்த்தல் விலக்கல் அப்படின்னு சொல்லும்போது இப்ப நம்ம அப்படி சொன்னா அதே எக்ஸாம்பிள் தாங்க. சூரியன் நடுவுல வந்து இருக்குது, பூமி வந்து ஒரு வட்டப்பாதையில சுற்றி கொண்டிருக்கிறது. அப்படி சுத்தும் போது பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய விதி என்ன, எதனால அது கரெக்டா சுத்துதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா ஈர்த்தலா விலகலா அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கான பதில் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஈர்த்தலும் விலகலும். பூமி சூரியன் வந்து பூமியை ஈர்த்திருந்தனா இந்நேரம் பூமி அங்க இருக்காது, சூரியன் நோக்கி நகர்த்தப்பட்டிருக்கும். இதே சூரியன்ல இருந்து விலக்கப்பட்டிருந்தா அது அந்த நீள்வட்ட பாதையில இருக்காது, அங்கேயும் பூமி அழிந்திருக்கும். அப்போ பிரபஞ்ச விதியோட மிக முக்கியமான விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஈர்த்தலும் விலக்கலும் வாழ்க்கையோட மிக மிக முக்கியமான அடிப்படை அப்படிங்கிறத நம்ம புரியறதுக்காக தான் இந்த விஷயத்த
இறை நம்மளுக்கு வந்து படைச்சிருக்குதுங்க. அதன் மூலமா சொல்லக்கூடிய விஷயம் தான் இதுங்க. இப்போ விலகல் அப்படின்னு இருந்தோம்னா நம்ம புளூட்டோ கிரகம் தாண்டி போயிருப்போம், அங்க உயிர்கள் வாழ்ந்திருக்காது. ஈர்த்தல் அப்படின்றதுன்னா புதன் கிரகத்துக்கு முன்னாடியும் போயிருக்கலாங்க, அங்கேயும் நம்ம உயிர்கள் வாழ முடியாது. அப்போ ஒரு குறிப்பிட்ட தொலைவுல அந்த ஈர்த்தலும் விலக்கலும் மிகச்சரியா இருக்கிறனால நம்மளோட வாழ்க்கை மிக அற்புதமா இருக்குது. இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க சில அன்பர்கள் புரிஞ்சிருப்பீங்க. நம்மளோட வாழ்க்கையும் அதுதான், உறவுகளும் அதுதான், எல்லா பக்கமே ஈர்த்தலும் விலக்கலும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளுக்குள்ள இயற்கை நடத்திக்கிட்டு தான் இருக்குது. என்னன்னா, இந்த விதின்னு சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயம், விதி எந்நேரமும் செயல்பட்டு கொண்டிருக்கும். நம்ம அந்த விதியை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்மளுக்கு சாதகமா மாத்தி அமைக்க முடியும். ஒரு சில இடத்துல புரியாதப்பையும் கூட ஒரு சில இடத்துல நமக்கு சாதகமா நடக்கும். ஏன்னா விதி இயங்கிட்டு தான் இருக்குது. அப்படிங்கும் பொழுது நீங்க உங்களை அறியாமே ஒரு நல்லெண்ணம் வைக்கும் போது அது நடக்கும், கெட்டெண்ணம் வைக்கும் போது அது நடக்கலாம், இப்படி வந்து போயிட்டு இருக்கலாம். ஆனா புரிஞ்சு பண்ணும் பொழுது அந்த விதி இன்னும் நம்ம வசப்படும். அந்த விஷயம் தான் இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஈர்த்தல் விலக்கல் அப்படிங்கிற விஷயங்க. அப்போ ஈர்த்தல் விலக்கல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நீங்க இந்த பூமி விஷயத்த ஒன்னு எக்ஸாம் எடுத்துக்கலாம். இன்னொரு சிம்பிள் எக்ஸாம் எடுத்துக்கலாங்க. ரயில் தண்டவாளங்கள், இரண்டு பேரலா போகக்கூடிய தண்டவாளங்கள் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே ஈர்த்தல் இருக்குதா விலக்கல்ல இருக்கான்னு கேட்டா இதுக்கு உங்களுக்கு பதில் தெரியும். ஈர்த்தலும் இல்ல விலக்கலும் இல்ல. ஈர்த்து இருந்தா ரயில் போகாதுங்க, விலகி இருந்தாலும் ரயில் போகாது. ஆனா ரெண்டுமே நேர்கோட்டுல ஒரே இதுல ஈர்த்தலும் விலக்கலும் மிகச் சரியான டிஸ்டன்ஸ்ல போகும்போது நாம் கடைசி வரைக்கும் அந்த ரயில்ல பயணிக்க முடியுது. ரயிலும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம தடமாறாம வந்து போக முடியுதுங்க. அப்போ எந்த ஒரு இடத்துலயுமே ஈர்த்தலும் விலக்கலும்ங்கிற விஷயம் மிக மிக முக்கியங்கிற ஒரு பேசிக் அடிப்படை தான் இன்னைக்கு வகுப்போட ஒரு ஆழமான ஒரு தொகுப்புங்க. இப்ப நான் சொல்லும் போதே உங்களுக்கு நிறைய பேத்துக்கு அது புரிஞ்சிருக்கும். வெறுமனே ஈர்த்தல் மட்டுமே இந்த உலகம் இல்லைங்க, விலகலும் இங்க மிக மிக அவசியமாகிறதுங்கிறத நம்ம அங்க புரிஞ்சுட்டோம்னா போதும். அப்போ விலக்கல் அப்படிங்கிற இடத்துல இப்போ நல்ல எண்ணங்களை நம்ம ஈர்க்கிறோம், ஒரு மோசமான எண்ணங்களை நம்ம கிட்ட இருந்து விலக்குறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அந்த அளவு ஒரு தெளிவான ஒரு வரையில இருக்கமா அப்படிங்கிற விஷயம் தான் இங்க நம்ம வந்து பேச வேண்டியதுங்க. ஏன்னு கேட்டா, இப்போ எனக்குள்ள ஒரு விஷயத்தை நான் ஈர்க்கணும்னா நான் தேடி போகணும். அந்த காலத்துல ஒரு துறவிகளும் ஞானிகளும் நீங்க எடுத்தீங்கன்னா இந்த ஈர்த்தல் விலக்கல் இந்த ரெண்டு கான்செப்ட்லயும் தான் ஒரு துறவிகளா மாறினாங்க. அதாவது நான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இல்ல எல்லா இன்பங்கள் இருந்தும் நான் விலகி செல்கிறேன். எங்க செல்றேன்? காட்டுக்குள்ள போறேன். காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்க என்ன பண்றேன்? நான் ஈர்க்கிறேன். எனக்கு என்ன தேவைங்கிற விஷயம், இந்த மக்களுக்கு என்ன தேவைங்கிற விஷயத்த நான் ஈர்க்கிறேன். அப்போ நான் விலகி சென்று ஒரு ஈர்க்கிறேன். என்னால இந்த ஒரு நார்மல் லைஃப்ல என்னால வந்து அதை ஈர்க்க முடியாதுங்கிற ஒரு புரிதல்ல அவங்க விலகி சென்றாங்க. அப்போ இந்த பிரபஞ்சத்தோட இயற்கையே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதை நோக்கி ஈர்க்கணும் எதை நோக்கி விளக்கணுங்கிற ஒரு முடிவை ஒவ்வொரு தனி மனிதன் கையில இங்க நம்ம கொடுத்துருக்குதுங்க. இங்க புரிய வேண்டிய விஷயம் எதுன்னா, நம்மளோட தலையெழுத்தை, நம்மளோட வாழ்க்கைய, நம்மளோட விஷயம் அனைத்தையுமே நம்ம தான் இங்க முடிவு பண்றோங்கிறதா இங்க முக்கியமான விஷயம். அப்போ நான் இங்க எனது விதியை நான் வந்து எழுதணும், எனது விதியை நான் வந்து முடிவு பண்ணணும்னா முழுக்க முழுக்க நம்ம இந்த ஈர்த்தலும் விளக்கலுங்கிற கான்செப்டை நம்ம ஆழமா புரிஞ்சிருந்தா மட்டும்தான் இது இங்க செய்ய முடியும் வச்சுலாங்க. அப்போ ஒரு காலத்துல துறவிகள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து ஈர்த்தாங்க, தனக்கு எது வேணும், மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை எங்கிட்ட இருந்து என்ன தீர்வு கிடைக்கும், மனசார போய் உட்காந்தாங்க. தனக்கான ஒரு ஞானம் வேணும், மனசார போய் உட்காந்தாங்க, ஈர்த்தாங்க. எதை விளக்குறாங்க கேட்டா உலக சந்தோஷங்கள் ஆடம்பரங்கள் எல்லாமே விளக்குனாங்க. சோ இது வந்து எல்லாத்துக்குமே இது வந்து ஒரே மாதிரி வேலை செய்யுமான்னு சொல்ல முடியாதுங்க. சில இடத்துல இது நேர்மறையாகவும் செயல்பட்டு இருக்குது. சோ ஈர்த்தல் விளக்கல் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எப்படி ஆழமா புரிஞ்சுக்கணுங்கிறது தான் இன்றைய வகுப்போட முக்கியமான நோக்கங்க. அப்போ இன்னைக்கு நம்ம ஈர்க்கக்கூடிய விஷயங்களை யார் முடிவு பண்றா? இங்க ஒரு தெளிவான ஒரு விஷயம் புரியுது. நான் ஈர்த்தன்னா எனக்குள்ள ஒரு விஷயம் வருது, நான் விளக்குன்னா என்னை விட்டு சில விஷயங்கள் விலகுது. இப்ப ரொம்ப ரொம்ப இதுக்கு வந்து நீங்க நம்ம முதல் முறை சொல்லும் பொழுது சில விஷயங்கள் உங்களுக்கு நான் எடுத்துக்காட்ட சொன்னேங்க. இதை வாய்ப்பு இருந்தா இன்னைக்கு போய் உங்களோட வீட்டுல ஒரு ஹோம்ஒர்க்கா பண்ணி பாருங்களேன். ஒரு 5 உங்களோட மிக நெருங்கிய நண்பர்களோட பெயர் எழுதிக்கோங்க. அந்த பெயர் எழுதுனதுக்கு அப்புறம் அவங்க பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் எந்த ஊர் சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் அவர் சொந்த ஊரே எழுதிக்கோங்க, சொந்த ஊர். அவர்கள் எப்படி உங்களுக்கு அறிமுகமானாங்கிற விஷயத்தை எழுதிக்கோங்க. கடைசியா அவர்களுக்கும் உங்களுக்குமான ஒரு நேரடி எதுக்கு வந்து அவ்வளவு தூரம் நீங்க வந்து அவங்ககிட்ட வந்து மனசார பழகுறீங்கிற விஷயத்தை எழுதிக்கோங்க. இந்த ஒரு 4 விஷயங்கள் ஒரு டேபிளர் காலம் மாதிரி போட்டுக்கோங்க. இதே சமயத்துல இன்னொரு பக்கம் ஒரு நல்லா ஆழமா பழகிட்டு இருந்தோம் 10 வருஷம் முன்னாடி. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா சண்டையெல்லாம் பிடிக்கல. ஆனா எப்பயோ ஒரு முறைதான் நான் கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சில மனிதர்கள் இருப்பாங்க. ஒரு 3 மனிதர்கள் அவங்க பேர் எழுதிக்கோங்க. அவங்க முதல்ல எத்தனை வருஷம் முன்னாடி நம்ம ஈர்த்துட்டு இருந்தோம், இப்ப ஏன் நம்ம கிட்ட இருந்து அவங்க வந்து விலகி சென்றாங்க அப்படின்னு விஷயத்தை யோசிக்கோங்க. இப்ப அவங்களோட வாழ்க்கை முறைக்கும் நம்மளோட வாழ்க்கை முறைக்கும் வேறுபாடு இருக்காங்கிற விஷயத்தை யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த விஷயம் நீங்க ஆழமா எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈர்த்தலும் விலகலுமான விதி புரிஞ்சிரும் வச்சுலாம். இதுல என்ன ஒரு ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு நண்பரையுமே ஒரு கம்பெனி செய்வதை போல இன்டர்வியூ வச்சு யாரையுமே செலக்ட் பண்ணலைங்க.
இதுதான் ஆச்சரியமான விஷயம். நான் வந்து ஒரு இன்டர்வியூ வைக்கிறேன், எனக்கான நண்பனுக்கான தகுதிகள் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வச்சாதான் நான் வந்து என்ன நண்பனா சேர்த்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம வைக்கிறோமான்னு கேட்டோம்னா எதுவுமே கிடையாது. ஏன்னா இருக்கக்கூடிய ஒரு உறவுல மிக முக்கியமான உறவு நட்புகள். மத்ததெல்லாம் ஒரு கம்பல்ஷன், ஒரு சில இடத்துல வந்து விட்டு போக முடியாதுங்கிற இடத்துல இருக்கக்கூடிய தொடர்புகள். ஆனா நண்பர்கள் நட்பு மட்டும்தான் பாத்தீங்கன்னா கம்பல்ஷன்லாம் கிடையாது. ஆனா அது இன்னும் சொல்ல போனா உறவினர்களை விட சில இடத்துல ஆழமா போகக்கூடிய விஷயம் வந்து அந்த நட்புங்கிற விஷயம். அதனாலதான் திருக்குறள்ல நட்புங்கிற இடத்துல ஒரு 10 அதிகாரம் 10 குறள் வந்து நாங்க எழுதக்கூடிய விஷயங்கள் வந்து உருவாக்குனதே அந்த இடத்துல தான் நட்புங்க. அவ்வளவு ஒரு அற்புதமான துறவியான புத்தரும் கூட வந்து பாத்தீங்கன்னா நட்பை பத்தி வந்து மிக அதிகமா வந்து பேசியிருக்காருங்க. சோ அப்ப நட்புங்கிறது அவ்வளவு பெரிய விஷயம். அப்போ அந்த நட்புகள் தான் நம்ம லைஃபை உயிரோட்டமாவோ இல்ல ஒரு ட்ரையா போக மாதிரி ஒரு விஷயமோ அங்க வைக்கக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்குறாங்க. அப்போ இந்த நட்புகள் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது நீங்க கவனிச்சு பாருங்க. நீங்க இருக்கக்கூடிய ஒரு ஊர் திருப்பூராவோ கோயம்புத்தூராவோ ஏதோ ஒரு மதுரையாவோ இருக்கலாங்க. உங்களோட ஒரு மிக நெருங்கிய நண்பரோட வட்டாரம் பார்த்தீங்கன்னா ஒரு திருவண்ணாமலையிலோ ஒரு ராமநாதபுரத்திலோ சென்னையில இருந்து ஒரு மனிதரோ உங்களுக்கு அறிமுகமா இருக்கலாம். இதுல ஆச்சரியம் யோசிச்சு பாருங்க. ஒரு 3 வருஷம் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நம்மளோட பெயரும் தெரியாது, அவர் எங்க இருக்காருன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு நீங்க எடுத்தீங்கன்னா மிக ஆழமா உங்களோட பர்சனல் விஷயம் கூட ஷேர் பண்ணக்கூடிய ஒரு மனிதரா அவர் இருந்திருப்பாரு. இது எப்படி சாத்தியம்? நீங்க இந்த இடத்துல யோசிச்சுக்கோங்க. நீங்க போய் தேடி போகல. ஒவ்வொரு மனிதனா போய் வந்து நீ எனக்கு நட்பா இருப்பியா, நட்பா இருப்பியா, நட்பா இருப்பியான்னு தேடி போலீங்க. வருகிறார்கள், அமைகிறார்கள், நம்ம கூட டிராவல் பண்றாங்க. இதுல ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா அவர்களோட இயல்பும் உங்களோட இயல்பும் ரெண்டும் ஆல்மோஸ்ட் அப்படி ஒத்து போகுதுங்க. எப்படி சர்ச்சே பண்ணாத நீங்க தேடி போகாமையே அவர்களாவே எங்கிருந்து வர்றாங்க, இல்ல நீங்க ஒரு இடத்துக்கு வந்து மாறி போறீங்க, அந்த இடத்துல அவர்களுக்கான ஒரு உறவு பூக்குது. அப்போ இந்த இடத்துல எது இப்படி வேலை செஞ்சுன்னு கேட்டீங்கன்னா இது யோசிச்சுக்கோங்க. இது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் மனசுக்குள்ள போய் ஒரு பிரார்த்தனை எல்லாமே வச்சு வேண்டது இல்லைங்க. எனக்கு கடவுளே எனக்கு ஒரு நல்ல நட்பு கொடுல வேண்டது இல்லை. உங்களோட மனம் என்னன்னா எப்பயுமே நம்ம மனம் பாத்தீங்கன்னா சில விஷயத்துக்கு இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அதை புரிஞ்சுக்கணும்னா போதும். இன்னும் சொல்ல போனா கடவுள்கிட்ட நீங்க வந்து ஒரு மனமுருகி கதறணும்னு அவசியமே கிடையாதுங்க. அந்த இயல்பை புரிஞ்சாச்சுன்னா போதும். அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா எனக்கு வந்து நீங்க கவனிச்சு பாருங்க. எந்த ஒரு மனிதனும் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நல்ல நண்பன் வேணும்னு சொல்லி யாருமே கேட்டு பெற்றது இல்லைங்க. மிக இயல்பா உங்களுக்கான நண்பர்கள் அமைவாங்க. அது எப்படி அமைவாங்கன்னா உங்களோட இயல்பு. நேச்சர் அப்படிதான் படைச்சிருக்கு. ஒரு மனிதன் வாழ்ந்தோம்னா அதை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து இங்க முக்கியம் படைச்சிருக்குதுங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், நம்மளுக்கான இயல்புக்கான ஒரு மனிதரை நம்ம தேடுறதுல பிரபஞ்சம் நம்மளுக்கு அடையாளம் காமிக்குது. அப்போ நம்ம என்ன பண்றோம், அவங்க கூட வந்து பழக ஆரம்பிக்கிறோம். மிக அற்புதமான ஒரு இன்னும் சொல்ல போனா நினைவுகள் அப்படின்னாவே அவர்கள் தான். நீங்க நினைவுகள் அப்படின்னா எந்த ஒரு மனிதனும் வந்து நீங்க தனிப்பட்ட முறையில வந்து நினைவுகள் சேகரிக்க முடியாது. நினைவுகள் என்பது கூட இருக்கக்கூடிய மனிதர்கள். பாரு நம்ம எல்லாம் சேர்ந்து அங்க டூர் போனோம்ல, நம்ம எல்லாம் அந்த கல்யாணத்துக்கு போனோம்ல, நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் ட்ரிப் போனோம்ல அப்படின்னு சொல்லி அங்க நீங்க அந்த உறவுகள் கூட இருக்கக்கூடிய அந்த நட்புகள் தான், அந்த உறவு அந்த ஒரு தன்மை தான் நம்மளுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவா மாறுதுங்க. அப்போ நீங்க ஈர்க்கிறீங்க, அவர்கள் ஈர்க்கிறாங்க, நீங்க ஈர்க்கப்படுறீங்க, அவர்கள் ஈர்க்கப்படுறாங்க. அந்த இடத்துல மிக அற்புதமான ஒரு உறவுகள் உருவாகுதுங்க. இது ஒரு பக்கம். அதே போல கவனிச்சுக்கோங்க. ஒரு 10 வருடம் முன்னாடி பழகும் பொழுது உங்களோட நோக்கம் அவர்களோட நோக்கம் ரெண்டும் ஒன்னா இருந்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு ஊர் சுத்துறதாவோ ஒரு இயற்கை காட்சி ரசிக்கிறதாவோ இருந்திருக்கலாம். காலப்போக்கில் நீங்களோ அவரோ ஒரு ப்ரெஷர்ல வேற ஒரு தொழில் அதாவது பணம் மட்டுமே சம்பாதிக்கணுங்கிற விஷயத்திலயோ இல்ல வேற ஒரு எப்படியோ நம்ம வந்து வாழ்ந்தணும் விஷயத்திலோ ஏதோ ஒரு முரண்பாடு ரெண்டு இதுக்குள்ள வந்திருக்கலாம். ஆனா கவனிச்சு பாருங்க, ரெண்டு பேரும் இதை பத்தி பேசியிருக்க மாட்டீங்க, சண்டை பிடிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா உங்களோட இயல்பும் அவரோட இயல்பும் மாறும் பொழுது அவர்கள் உங்க அந்த சர்க்கிள் இருந்து வெளியே போயிடுறாங்க, எந்த ஒரு சண்டையும் இல்லாம. சோ அப்போ அந்த ஒரு விஷயம் தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இவங்க எப்படி நம்ம ஒன்னும் சண்டையில கட்டல. இன்னும் சொல்ல போனா ஏதோ ஒரு கல்யாணம் நம்ம வந்து பார்க்கும்பொழுது அவங்கள பார்த்தோன்னே நல்லா இருக்கீங்களா அப்படியே மனசார பேசும், நல்லா இருக்கியாப்பா அப்படிடா இப்படிடா நம்மள இப்படி பழகல பேசும். சரி அதுக்கப்புறம் சரி நம்பர் மறக்காம கூட நான் கூப்பிடுறேன்னு சொல்லுவோம். ஆனா கவனிச்சு பாருங்க, அதுக்கப்புறம் கூட மாட்டோம். ஏன்னா அது விலகியது விலகியதுதான். மேபி நாளைக்கு நீங்க அவர்கள் நோக்கியோ இல்ல அவர்கள் உங்கள் நோக்கி ஒரு இயல்பை திரும்பினாங்கன்னா மீண்டும் பழைய நட்புகள் தொடரும். அப்போ உங்களை எறியாம நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த நட்புங்கிற விஷயத்துல நடக்கக்கூடிய ஈர்த்தலும் விலகலும். சோ எதை ஈர்க்கிறோங்கிற விஷயத்த நீங்க தான் முடிவு பண்றீங்க, எதை விளக்கணுங்கிறது நம்ம தான் முடிவு பண்றோம். நீ என்ன இயல்பில் இருக்கிறியோ அதை நோக்கிய உறவுகள் ஈர்க்கப்படும். அப்போ நட்பு அப்படிங்கும் போது மற்ற விஷயங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன கேட்டா இதுதான் இயற்கைங்க. இந்த இயற்கையோட இயல்பை நம்ம வந்து புரிஞ்சுட்டோம்னா, ஏன்னா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு நிறைய இந்த சமூக வலைதளங்கள் அங்க பாத்தீங்கன்னா பிரபஞ்சம் ஈர்ப்பு விதி பயங்கரமா மிக 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 அருமையா பேசுறாங்க. ஆனா நான் சொல்லுவேன் எதுக்கு இவ்வளவு கெஞ்சணும், எவ்வளவு இறைஞ்சணும்? மிக இயல்பா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம ஏன் வந்து அவ்வளவு கஷ்டப்படணுங்கிற விஷயம் தாங்க இங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க. அப்போ இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா நம்ம அந்த ஈர்க்கறக்கும் விளக்கறக்குமான ஒரு பேசிக்கான ஒரு சின்ன விஷயத்த நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அந்த மிஸ் பண்ணக்கூடிய விஷயத்த நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஈர்த்தலும் விளக்கலும் மிக மிக சாதாரணங்க. சோ நம்ம வாழ்க்கை
நம்ம எண்ணம் போலவே அமையறதுக்கான ஒரு அற்புதமான விஷயங்கள் அங்க நடக்க ஆரம்பிக்கும். என்ன கேட்டா, நீங்க கனெக்ஷனே இல்லாம நம்ம நினைக்கணும் எதிர்பார்க்கிறோம் கிடையாது. ஒரு கனெக்ஷன் பண்ணிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கணும். சோ கனெக்ட் பண்ணும் பொழுது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் இங்க போட்டு லைட் எரியுது. இன்னைக்கு தெரியும் அது வந்து நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியறதுல கரண்ட் போறதுங்க. ஆனா சுவிட்ச் போட்டு அங்க லைட் எரியுது. சப்போஸ் நடுவில் வந்து ஒரு இடத்துல ஒரு லூஸ் கனெக்ஷன், ஒரு ஒயர் டச் ஆகாம இருக்குது, இன்னைக்கு சுவிட்ச் போடுவீங்க, அங்க லைட் எரியாது. இப்ப நம்மளுக்கு எப்படி பிரபஞ்ச அறிவும் நம்மளோட செயல்பாடும் வேலை செய்யலன்னா, நடுவுல சில கனெக்ஷன் மிஸ் ஆயிருச்சுங்க. மிஸ் ஆச்சா, மிஸ் ஆக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க மிஸ் ஆக்கப்பட்டது. பர்பஸா இதை உடைச்சாங்க. அந்த கனெக்ஷன் இருக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு மனிதனுமே அவனோட ஹார்ட் ஒர்க் மட்டும் தான் நம்பணும் மொழிய, பிரபஞ்ச விஷயத்த நம்ப கூடாதுங்கிற விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா அந்த கனெக்ஷன் மிஸ் ஆக்கப்பட்டது. அப்போ இந்த வகுப்புங்கிறது அந்த கனெக்ஷனை ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு வகுப்பு தான் இந்த வகுப்புங்க. அப்போ இருத்தலம் விளக்கலம் என்பது மிக மிக சாதாரணமான ஒரு விஷயங்கிறத முதல் நம்மளுக்குள்ள புரிஞ்சுக்கணும். என்ன கேட்ட இந்த பிரபஞ்சனாவே நம்ம என்னமோ அப்படியே பிரம்மாண்டம், ஐயோ பிரபஞ்சமா அதுவான்னு சொல்லி பாக்குறோம். கிடையாதுங்க. பிரபஞ்சம் என்பது நம்ம கூட திருமூலர் சொல்லக்கூடிய மிக அற்புதமான வார்த்தை, அண்டமும் பிண்டமும் ஒன்று, அண்டத்தில் உள்ளதான் பிண்டம், பிண்டத்தில் உள்ள அண்டம், முடிஞ்சு போச்சுங்க. அப்போ நான் நீ ஒண்ணுதான்டா அப்படின்னு சொல்லி சொல்ல ஒரு ஒரு தோல் மேல கை போட்டு போகக்கூடிய ஒரு விஷயத்தை தான் திருமூலர் நம்மகிட்ட உடைச்சிட்டு போனாரு. என்ன அதை புரியறதுக்கு நம்மளுக்கு பல நாட்கள் தேவைப்படுதுங்க. அதுதான் இங்க வந்து பிரச்சனைங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம ஆழமா உணர வேண்டியது. அப்ப ஈர்த்தலும் விளக்கலம் சொல்லும் போது முதல் இந்த பேஸ் ஓகேங்க. இது கடந்த முறையில ஒரு சில விஷயம் நான் ஹிண்ட் சொல்லிட்டு இருந்தேன். நான் திரும்ப திரும்ப அதை கொஞ்சம் டச் பண்ணி வர மாதிரி தான் இருக்குங்க. இப்போ நான் ஈர்த்தலும் விளக்கலம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா, இது முதல்ல சொன்னதாங்க, எனக்குள்ள வந்து ஈர்த்தா நடக்குது, விளக்குனா நடக்குதுன்னு சொல்லும் பொழுது நான் எதை நோக்கி ஈர்க்கணும். அப்ப அந்த இடத்துல வரக்கூடிய ஒரு சின்ன விழிப்புணர்வுக்கு தான் நம்மளுக்கு இந்த ஆன்மீகம் எல்லாமே தேவைப்படுதுங்க. நான் எதை ஈர்க்கணும், எதை விளக்கணும், எதை ஈர்க்கணுங்கிற விஷயத்துல நம்மளுக்குள்ள 100% தெளிவு இருக்கான்னு கேட்டீங்கன்னா அங்க குழப்பம். எதை விளக்கணுங்கிற விஷயத்துல தெளிவு இருக்கான்னு கேட்டீங்கன்னா குழப்பம். ஏன்னா இன்னைக்கு சமூகம் எதை நோக்கி ஓடுதோ அதை நோக்கி நம்ம அப்படியே ஓட பழகிட்டாங்க. அப்படிதான் பழக்கிறாங்க. இது வந்து நம்ம முதல்ல சொன்னதாங்க. ஒரு ஸ்கூல், ஒரு பள்ளியில ஆரம்பிச்சு கல்லூரில தொடர்ந்து வேலையில இருந்து எல்லா பக்கமே திரும்ப திரும்ப நீ பிரபஞ்சத்து கூட கனெக்டே ஆகாதங்கிற விஷயத்தை நோக்கி இன்னைக்கு அதிகமா வந்து நகர ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அப்போ இந்த இடத்துல எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பார்க்கலாம். இது நம்மளோட விஷயத்துல எல்லா பக்கமே நடந்திருக்கும். அந்த பிரபஞ்ச விதி வேலை செய்யக்கூடிய விஷயம் நம்ம நிறைய நடந்திருக்கும். நம்ம போன முறை சில விஷயங்கள் பார்த்து இந்த முறை வேற மாதிரி விஷயங்கள் பார்க்கலாம். இப்போ என்னுடைய ஒரு விஷயத்துல நடந்த ஒரு எக்ஸாம்பிளுங்க. ஒரு ஐ திங்க் டிப்ளமோ படிக்கும் போது நினைக்கிறேங்க. படிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாமுக்கு என்னால சரியா படிக்க முடியல. அந்த சரியா படிக்க முடியாத போது என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது இந்த இடத்துல படிப்பு நம்ம கொஞ்சம் கண்டிப்பா அங்க வந்து பாஸ் ஆகணும், நல்ல மார்க் எடுக்கணும்னு நோக்கி ஒரு விஷயம் இருந்தது. ஆனா ஒரு சுச்சுவேஷனால அது வந்து படிக்க முடியாம போகும்பொழுது அந்த இடத்துல பாக்குறோம் படிக்க வேண்டிய புக் இவ்வளவு பெரிய புக், இது என்ன பண்றது. நம்மளுக்கு வந்து கடைசி சமயத்துல வந்து படிச்சு மனப்பாடம் பண்ணாலும் மழை வரமாட்டேங்குது, சில குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்குது. அப்ப அந்த இடத்துல ரொம்ப தெளிவா முடிவு பண்ணது இல்ல, 5 மார்க் 10 மார்க் கொஸ்டின் ஆக்சுவலா அதை வைங்க ஆக்சுவலா ஒரு 3 10 மார்க் 4 10 மார்க் வரும் ஆக்சுவலாங்க. சரி ரொம்ப சிம்பிள். ஒரு 20 10 மார்க்ல 4 10 மார்க் வரணும். யோசிக்கவே இல்லைங்க. சரி நம்ம கண்ணை மூடி நம்ம ஆள் மனசு என்ன சொல்லுதோ, நம்ம இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அந்த கொஸ்டின் மட்டும் படிக்கலாங்கும் போது வெறும் 4 கொஸ்டின் தாங்க. 20 கொஸ்டின் இருக்கிறது 4 கொஸ்டின். அந்த 4 கொஸ்டினை மட்டும் படிக்கிறோம். நீங்க எக்ஸாம் போகும் பொழுது பாத்தீங்கன்னா அதே 4 கொஸ்டின் தாங்க. ஆக்சுவலி அது ஒரு முறை 2 முறை இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 5 6 முறை நடந்ததுங்க. ஒரு முறை நடந்தா அது காகம் உட்கார பழம்பழம் சொல்லக்கூடிய கான்செப்ட் தாங்க. அப்போ நம்மளோட விருப்பம் எது வச்சாலும் சரிங்க, அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நமக்குள்ள நடக்குது. நம்ம அதை ஈர்க்கிற மாதிரி தான் இங்க வந்து பிரச்சனைங்க. அப்போ இந்த இடத்துல எடுத்துக்கோங்க, நம்ம வந்து கடைசியா நம்ம வந்து போவோம் இதோட நம்ம என்ன பண்றோம், இல்ல இல்ல இதெல்லாம் அப்படி கிடையாது, இதை நம்ம வந்து இன்னைக்கு ஏதோ ஒரு குழந்தை சொல்லிச்சுன்னா இன்னைக்கு நம்ம அதை உடச்சுட்டுரும். அப்படிலாம் கிடையாது. நீ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணு, நீ வந்து பயங்கரமா படி, பயங்கரமா ஓடு அப்படின்னு சொல்லி 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 இன்னைக்கு பிரபஞ்ச விதியில சொல்லக்கூடிய விஷயங்களை முழுக்க முழுக்க கட் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு குழந்தை, இன்னைக்கு நான் சவாலே நீங்க விட்டு பாருங்க. உங்களுக்கு நீங்க எனக்கு 10th படிக்கக்கூடிய 9th படிக்கிறது 11th படிக்க எந்த குழந்தைகளுக்கு ஒரு பிரபஞ்சமும் ஈர்ப்பும் இருக்குங்கிற விஷயம் எத்தனை குழந்தை புரிஞ்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் ஆக்சுவலா. சோ அப்போ இந்த பிரபஞ்சம் ஈர்ப்புங்கிற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள்கிட்ட எப்படி உடைச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கார்ட்டூன் சேனல் சம்பந்தமில்லாத ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மார்வல் ஸ்டுடியோஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா கற்பனையான கதாபாத்திரங்கள் ஸ்பைடர்மேன் சூப்பர்மேன் அந்த மேன் இந்த மேன் சொல்லி ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் உருவாக்கும் பொழுது இப்ப என்னன்னா, இங்க பாருப்பா, அதெல்லாம் ஸ்பைடர்மேன் சூப்பர்மேன் தான் பண்ண முடியும், நீ சாதாரணமான மனுஷன், உன்னால முடியாது, நீ ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் நீ ஜெயிக்கணுங்கிற விஷயத்த மனசுக்குள்ள வந்து விதைச்சாங்க ஆக்சுவலா. இன்னைக்கும் எடுத்துக்கோங்க, சவாலே விட முடியுங்க. நீங்க நம்ம திருப்பூர்ல ஆகட்டும் கோயம்புத்தூர் மிக பெரும் நிறுவனம் நிறைய நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனத்தோட எம்டி கிட்ட போயிட்டு ஒரு மனசார ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. நீங்க முதல்ல ஸ்டார்டிங்ல இருந்து இன்னைக்கு நீங்க இருக்கிற வரைக்கும் மிக அதிகபட்ச ஹார்ட் ஒர்க் போட்டதை நீங்க நிறுத்துறீங்களான்னு சொல்லி வந்து ஆழமா கேட்டு பாருங்க, பதில் வரும்.
ஒரு ஸ்டேஜ் கொண்டு வர வரைக்கும் தாங்க ஒரு ஹார்ட் ஒர்க்குங்க. அதுக்கப்புறம் நீங்க ஆச்சரியம் பாத்தீங்கன்னா பிரபஞ்சம் அதுக்கான வழியை உருவாக்கி இருக்கும், ஓப்பன் பண்ணி வச்சிருக்கும். எஸ், நீ பண்ற இல்ல, உனக்கான வழி நான் உருவாக்குறேன். இந்தா உனக்கு, நீ எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உனக்கு ஒரு ஆர்டர், இந்த எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உனக்கு ஒரு மிக அடுத்த ஒரு பிசினஸ், உனக்கு எதிர்பார்க்கறது ஒரு நல்ல மேன் பவர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொண்டு வந்து சேர்த்திட்டே இருப்பாங்க. மிக அற்புதமான சில மேன் பவர் வந்து செட் ஆவாங்க மேனேஜர், ஜிஎம் லெவல்ல. அவர்கள் அந்த கம்பெனி வந்து முழுசான வந்து நம்புவாங்க, இறங்கி வேலை செய்வாங்க. இது எப்படி நடக்கும்னு கேட்டீங்கன்னா அது அப்படிதான் நடக்கும். இதே சில கம்பெனி வந்து பாக்கலாங்க, யாரையுமே நம்பாம ஒரு கம்பெனி நடத்தக்கூடிய எம்டிஸ் சில எம்டிஎஸ் பார்த்துருக்குங்க. இன்ன வரைக்கும் அந்த எம்டி மட்டும் தான் கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காரு. பிரச்சனை இதுதான். அப்போ பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் அது கொடுக்கறதுக்கு தயாரா இருக்குதுங்க. ஆனா இங்க அப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லி சொல்லிக் கொடுக்கக்கூடிய படிப்பு இன்னைக்கு இல்லைங்கிறது தான் முதல் விஷயங்க. சோ அப்போ இங்க நம்ம கேட்டுட்டு இருக்கிறவங்களாகட்டுங்க, நம்ம குழந்தைகள் கிட்ட ஆகட்டுங்க, இந்த பிரபஞ்ச விதியை பத்தி மெயினா பேசுங்க. நீங்க ஒழுக்கம் சார்ந்து பேசுறீங்க, அதெல்லாம் அடுத்தடுத்த விஷயங்கள். முதல்ல பிரபஞ்சம் சார்ந்து பேசுங்க அந்த குழந்தைகிட்ட. ஓகேங்களா? சோ அப்ப அந்த குழந்தைகிட்ட அது பேசும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு வந்து எஸ், நம்ம எல்லாமே கடினம் வேண்டியதில்லை, நம்ம ஆள் மனசு ஒரு எண்ணத்தை வச்சுட்டு மூவ் பண்ணும் பொழுது இயற்கை அதற்கான வழியை அழகா கொடுக்குங்கிற ஒரு புரிதல் அங்க உருவாகும். அப்போ அந்த விஷயத்தோட அடுத்த லிங்க் நீங்க எடுத்தீங்கன்னா, இன்னைக்கு எப்படி பண்ணி வச்சிருக்காங்க விஷயம், எப்படி பிரபஞ்சத்தை உடைச்சாங்க, எப்படி விஷயங்கள் பண்ணீங்கன்னா, இன்னைக்கு முதல் விஷயம் மீடியாக்கள். சோ அந்த மீடியாக்கள் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, பிரபஞ்சத்துக்கும் நம்மளுக்குமான ஒரு தொடர்பை அழகா உடைக்கிறதுல மிக முக்கியமான பங்காற்றுது. அதுல ஒரு சில பேசிக் சொல்லிடுறேன், வாய்ப்பு நேரம் இருந்தா இன்னைக்கு முழுசா கவர் பண்ணலாங்க. இதுல ரொம்ப முக்கியம் எதுன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் கொண்டு வந்து கொட்டக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்குள்ள ஆழ்மன பதிவா கன்வெர்ட் ஆகுது. இது முதல் கிளாஸ்ல நம்ம சொன்னதாங்க. ஏன் லேஸ் குர்குரே எல்லாமே குழந்தைகளுக்கு பிடிக்குதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லா விஷயங்களும் அப்படிதான் ஆக்சுவலா. ஓகேங்களா? இது கடந்த முறை வரும்போது ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்தா, அதை நான் திரும்ப சொல்றேங்க. ஒரு ரியலா நடத்தப்பட்ட ஒரு சர்வே படி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கருப்பா இருக்கக்கூடிய ஒரு இளைஞன், வெள்ளையா இருக்கக்கூடிய இளைஞன், வெள்ளையா இருக்கக்கூடிய இளைஞன் வந்து நல்லா ஷேப் பண்ணி கோட் சூட் எல்லாம் போட்டு உட்கார வச்சிருவாங்க. கருப்பா இருக்க இளைஞன் பாத்தீங்கன்னா ஒரு ஹேர் எல்லாம் கட்டெல்லாம் பண்ணாம கொஞ்சம் தாடியோட கொஞ்சம் டிஷர்ட் போட்டு உட்கார வச்சிடறாங்க. இப்ப முன்னாடி ஒரு 50 குழந்தைகள் உட்கார வச்சிடறாங்க. 50 குழந்தைகள்கிட்ட தனித்தனியா வந்து கேள்வி கேட்கறாங்க. ஒரு 10 15 கேள்வி கேட்கறாங்க. முதல் ஒரு சாதாரண கேள்வி, ஒரு 4 5 கேள்வி எடுத்துக்கோங்க. முதல் கேள்வி, இந்த 2 மாமா வந்து உங்களுக்கு யார் அதிகமா பிடிக்கும்? முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இந்த 2 மாமால யார் நல்லவர்னு நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம், இந்த 2 மாமால வந்து பாத்தீங்கன்னா நீங்க யார் கூப்பிட்டா அவங்க கூட போறதுக்கு தயாரா இருக்கீங்க, யார் கூட வந்து நீங்க வந்து டிராவல் பண்ண தயாரா இருக்கீங்க? அதுக்கப்புறம், இந்த மாமால 2 மாமால ஒருத்தர் டாக்டர், அவர் யாரு? அடுத்த கேள்வி, இந்த 2 மாமால வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக் பாக்கெட் மாதிரி அடிச்சுட்டு வந்து ஜெயிலுக்கு தான் போயிட்டு இருந்தாரு, அவர் யாரு? அப்படின்னு ஒரு கேள்விகள். இப்படி ஒரு ஒரு 20 கேள்வி கேட்கப்படுறாங்க. கேட்கும்போது 50 குழந்தைகள்ட்ட இருந்த ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ரிப்போர்ட். முதல் ஆச்சரியம் எதுன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே ஒரே மாதிரி பதில். ஆச்சரியம். ரெண்டாவது அதிர்ச்சியான விஷயம் எதுங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கேட்ட அத்தனை பேத்துக்கும் அது புரிஞ்சிருக்கும். எது எப்படி அதிர்ச்சியான பதில் வந்திருக்குன்னு சொல்லிட்டுங்க. ஓகேங்களா? சோ யார் நல்ல மாமா? வெள்ளை கலர் வெள்ளையா இருந்து டிஷர்ட் நல்லா இதெல்லாம் போட்டு உட்காந்துருக்காங்க, கோட் ஷூட்ல போட்டு உட்காந்துருக்க மாமா. யார் வந்து பாத்தீங்கன்னா டாக்டரா இருக்கான வாய்ப்பு இருக்குது, அந்த மாமாக்கு தான் டாக்டரா இருக்காது. யார் திருடி இருக்க வாய்ப்பு இருக்குது, இந்த கருப்பு இருக்கிற மாமா. யோசிச்சு பாருங்களேன். இதுதாங்க ஒரு மீடியா பண்ண மிக பெரும் மனக்குழப்பம். இது சின்ன வயசுல இருந்து தொடருதுங்க. இன்னைக்கு இது சர்வசாதாரணம். இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 50 60 வயசு இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களும் கூட இன்னைக்கு ஒரு தெளிவு இல்லைங்க. ஆக்சுவலா ஒரு காலத்துல பக்குவம் என்பதுதாங்க 5 10 15 20 25 அப்படியே வயதாக வயதாக பார்த்தீங்கன்னா அந்த மனிதன் முதிர்ந்து பக்குவம் அடைஞ்சு மிக அருமையான வாழக்கூடிய ஒரு மனிதனா வந்து இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, இந்த முதிர்ச்சி வந்து எங்கேயுமே வர்றது இல்லைங்க. அந்த பக்குவம் எங்கேயுமே வர்றதில்லை. அப்ப முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி அவன் வந்து ஒரு ஒரு டீனேஜ் வயசுல எப்படி வந்து பாத்தீங்கன்னா எதுக்கும் விடாம எதுக்கும் கொடுக்காம எப்படி ஒரு அடமண்டா இருந்தாலும் இதே மாதிரி 60 வயசுலயும் 70 வயசுலயும் பாத்தீங்கன்னா இருந்து வாழ்ந்து மடிந்து போறாங்கிறதா இங்க கொடுமையான விஷயம். அப்போ நம்ம முதல்ல யூஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, நம்ம குழந்தைகளை சரியான முறையில ஈர்க்கறதுக்கான விஷயத்த நம்ம பண்ணி கொடுத்துருக்கோமா, விளக்கறதுக்கான விஷயத்த மிக சரியா பண்ணி கொடுத்துருக்கோமாங்கிற விஷயத்த நம்ம யோசிச்சு பண்ணா போகும். ஓகேங்களா? அப்போ இதுல ஈர்த்தல் விளக்கல் ரெண்டும் சேர்ந்தா முக்கியம் போது, அப்ப விளக்கல் எதெல்லாம் எனக்குல தேவையில்லை, எதெல்லாம் இருந்தா என் குழந்தைக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு பிரச்சனை ஆகும். சோ முதல்ல விலகி இருத்தல், விலகல். சோ இந்த விலகலுக்கு இப்ப என்ன சொல்றதாங்க, மனசுல ஆழமா நினைச்சாவே அது விலகிரும். அப்போ முதல்ல மனசுல ஆழமா நான் பாசிட்டிவா நினைச்சா மட்டும்தாங்க எனக்கு என்ன கிடைக்குங்க. நான் நெகட்டிவா நினைச்சேன்னா எனக்கு என்ன கிடைக்குங்கிற விஷயத்த யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அதற்கு நம்ம வந்து முதல்ல பண்ண வேண்டிய ஒரு 3 விஷயங்கள் நான் சொல்லிடுறேங்க. முதல் விஷயம், ஒரு நெகட்டிவ் விஷயங்கள் அப்படின்னு வரும் பொழுது இது 100% சொல்றேங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க மீடியால இருந்து மிக அதிகபட்ச தூரத்துல வர்றீங்களோ அவ்வளவுக்கு அளவு உங்களுக்கு நல்லது. இது முதல் விஷயங்க. எவ்வளவுக்கு அளவு இப்ப நான் சொன்னதா 30 வயசுக்கு மேல என்ன வரும் நான் இங்க கேள்வி கேட்டேன்னா, நம்ம 30 வயசுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு என்னென்ன நோயெல்லாம் வரும்னு கேட்டோம்னா நம்ம ஒரு மிகப்பெரிய லிஸ்டிங்க கொடுக்க தயாரா இருக்கும். ஒரு மூட்டு வலியில ஆரம்பிச்சு எல்லா லிஸ்ட் கொடுக்க தயாரா இருக்கும். பட் இதுதான் உண்மையா 30 வயசுக்கு நமக்கு எல்லாம் இவ்வளவு நோய் வந்துருமான்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்க, சத்தியமா கிடையாதுங்க. ஆனா
மீடியாக்கள் அதை திறம்பட பண்ணிருக்கு. வெள்ளை கருப்புங்கிற விஷயத்த முதற்கொண்டு ஒரு உடல் நோய் முதற்கொண்டு எல்லாமே அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதே போல நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம இது வந்து இருக்கணும். ஆக்சுவலா இது எல்லாத்துக்குமே பொருந்துங்க. நீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில எந்திரிச்சா மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணுமா, சரிப்பா இந்த நியூஸ் போடு. மக்கள் பரபரப்பா இருக்கணுமா, இந்த நியூஸ் போடு. அப்படிங்கிற இடத்த நோக்கி நீங்க நகர்ந்துட்டாங்க. சோ நீங்க உங்க ஆழ்மனம் மிக சரியா செயல்படணும்னா முதல்ல நீங்க விலகி இருக்க வேண்டிய இடம் எதுன்னா மீடியாக்கள். இது முதலுங்க. சொல்வது எனது கடமைங்க. பண்ண முடியாம விஷயத்தை நீங்க முடிவு பண்ணுங்க. இரண்டாவது, நெகட்டிவ் பீப்புள்ஸ். நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நெகட்டிவ் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லி போனா, இப்போ நெகட்டிவ் பீப்புள் எங்கெங்கெல்லாம் இருப்பான்னு கேட்டா, முதல் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க நண்பர்கள், இரண்டாவது பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்க, மூணாவது பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டு நண்பர்களாகவும் இருக்கலாம் வச்சுலாங்க, மூணாவதுங்க. நாலாவது பாத்தீங்கன்னா நம்முடன் வேலை செய்பவர்கள், ஐந்தாவது பாத்தீங்கன்னா குடும்பம். இந்த 5 விதத்துல நம்மளுக்கான ஒரு நெகட்டிவ் பீப்புள் நம்மளுக்கு வந்து இருக்கலாம். இந்த நெகட்டிவ் பீப்புள் சொல்லும்போது இன்னைக்கு நீங்க கவனிச்சு பாருங்க, நம்ம முதல்ல நெகட்டிவா பாசிட்டிவாங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கணும். இது போன முறை நான் உங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தா பண்ணிருக்கீங்களான்னு தெரியலைங்க. நம்ம நெகட்டிவா பாசிட்டிவா இருக்கமான்னா, நீங்க ஒரு ஒரு வாரம் நீங்க நார்மலா பேசும் பொழுதோ, ஒரு சண்டை கட்டும் பொழுதோ, இல்ல உங்களுக்கு மேலக்கு பேசும்போதோ, கீழே பேசும் பொழுதோ, உங்களோட செல்போன்ல ஒரு ரெக்கார்டர் அப்படிங்கிற பட்டனை ஆன் பண்ணிட்டு ஒரு மணி நேரமோ 1/2 மணி நேரமோ ஃப்ரீயா விட்டுருங்க. 1 மணி நேரம் விட்டதுக்கு அப்புறம் திரும்ப எடுத்து போட்டு பாருங்க. நீங்க எந்த தன்மையிலிருந்து பேசுறீங்கிற விஷயத்த முழுசா உங்களுக்கு தெரியும். முழுசா தெரியும். நம்ம கிட்ட புலம்பல்கள் இருக்குதா, நம்ம கிட்ட நெகட்டிவிட்டி இருக்குதா, நம்ம கிட்ட பொறாமைத்தனம் இருக்குதா, நம்ம கிட்ட வந்து ஒரு ஈகோத்தனம் வருதா, என்ன மாதிரி தன்மையில் நான் உரையாடுறேன் அப்படிங்கிற விஷயத்த நீங்க மிக எளிதா கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த டூலுங்க. சோ ஒரே ஒரு ரெக்கார்டர், ஓகேங்களா? யாரெல்லாம் வாழ்க்கையை மாத்த விரும்புறீங்களோ அதை நீங்க ட்ரை பண்ணலாம். அப்போ ரெக்கார்ட் பண்ணி, நான் ஏன்னா எங்கிட்ட நிறைய பேர் சவால் விட்டு அதுக்கப்புறம் அவங்களே வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படி இல்ல சார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல சார் நல்லா பாசிட்டிவா தான் பேசுறேன். இல்ல நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு வாங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டு வரும்போது வந்து சொன்னது, சார் நான் பாசிட்டிவா தான் பேசுறேன்னு நினைச்சிருந்தேன். நான் நம்மளுக்குள்ள பேசி போட்டு பார்க்கும்போது தெரியுது நம்மளுக்குள்ள நிறைய நெகட்டிவ் இருக்கு சார். சில சில வார்த்தையில நம்ம நெகட்டிவா தான் யூஸ் பண்றோம். மாத்திக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரியலைசேஷன். ஆன்மீகத்துல இருந்து எல்லாமே சொல்றதுதான். முதல்ல நம்ம ரியலைஸ் பண்ணிக்கணும். சோ அப்போ நான் ஒரு ரெக்கார்ட் பண்றேன். இன்னைக்கு நம்ம ஆன்மீக அன்பர்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம பேசக்கூடிய விஷயங்கள். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். என்னன்னா நார்மலா இருக்கக்கூடிய டைம்ல எல்லாருமே பாசிட்டிவ் வார்த்தையில தான் பேசிட்டு இருப்போம். ஒரு பிரச்சனை வரும்போது நான் எப்படி பேசுறேன், ஒரு நம்மளை விட கீழ் இருக்கிறவங்ககிட்ட நம்ம எப்படி பேசுறேன், மேல் இருக்கிறவங்க எப்படி பேசுறேன், ஒரு சக இடத்துல இருந்து பழகும்போது எனக்கு உரிமை இருக்குமோ நான் எப்படி பேசுறேன், எல்லா பக்கமே வித்தியாச வித்தியாசம் ரெக்கார்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா உங்களை நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னா அப்படி ரெக்கார்ட் பண்ணி பார்க்கும்போது வெறும் 5 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா உங்க மனசு ரொம்ப தெளிவா இருக்கும். நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், நான் ரொம்ப தெளிவா பேசணும்னு இருக்கும். ஆனா ஒரு ரெக்கார்ட் பண்ணதே மறக்கக்கூடிய அளவு வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்க நான் யார் என்பதை உங்களுக்குள்ள தெரிஞ்சுக்கலாம். சோ இது நீங்க யாருங்கிற விஷயம் தெரியறதுக்கான முதல் விஷயம். ஏன்னு கேட்டா நெகட்டிவ் பீப்புள் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல நான் நெகட்டிவா பாசிட்டிவ் சொல்லி தெரிஞ்சுதான் போக முடியாச்சுலாங்க. சப்போ இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நெகட்டிவ் பீப்புளுக்குள்ள வந்தீங்கன்னா எலாஸ்டிசின்னு சொல்லுவோம். அதாவது இழுவைத்திறன். ஒவ்வொருக்கு வந்து ஒவ்வொரு கேப் விட்டுருப்போம். ஓகேங்களா? இப்போ நான் உங்ககிட்ட நான் இவ்வளவு வரைக்கும் உனக்கு வந்து நான் டிவேஷன் கொடுக்குறேன், உங்ககிட்ட இவ்வளவுதான் டிவேஷன் கொடுப்பேன், இதுக்கு தாண்டிச்சு நான் உங்களோட உறவையே கட் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருக்கும். இது ஒவ்வொரு பக்கமே மாறுங்க ஆக்சுவலாங்க. ஆனா இது ரொம்ப முக்கியம் எடுத்துக்கோங்க. நாம் என்ன செய்தாலும், மனிதர்கள் என்ன செய்தாலும் இங்க சமூகமாக கூட்டாக தான் வாழ வேண்டும் என்பது ஒரு மனிதனுக்கான இயற்கை விதித்த விதி. விதியை நம்ம நெகட்டிவா பார்க்கணும்னு சொன்னாங்க. இது இயல்பு. என்ன கேட்டோம்னா கற்பனை பண்ணி பாருங்களேன். மனிதனுக்கு வந்து எந்த பலமுமே இல்லைங்க. ஒரு 4 நரிகள் சேர்ந்தா ஒரு மனிதனை வீழ்த்த முடியும். ஒரு ஓனாய் ஒரு மனிதனை வீழ்த்த முடியும். பாதி கரடி இல்லைங்க, காவாசி கரடியே ஒரு மனிதனை வீழ்த்த முடியும். சிங்கம் மனிதனை வீழ்த்த முடியும், புலி மனிதனை வீழ்த்த முடியும், யானை எது வந்து நீங்க எடுத்தாலும் சரிங்க, மனிதனை மிக 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 சுலபமா வீழ்க்க முடியுங்கிற விஷயம் தான் உண்மைங்க. ஆனா இன்னைக்கு நீங்க எடுத்துக்கோங்க, எல்லாமே மனுஷனுக்கு பயந்துட்டு பாவம் அப்படியே ஒடுங்கிருச்சுங்க. எதனால அப்படின்னு வச்சுப்பாங்க. இது வந்து ஒரு பக்கம் நெகட்டிவ் இருந்தாலும் பட் மனிதன் எப்படி வந்து இந்த மலர்ந்தான்னு நீங்க வந்து எடுத்தீங்கன்னா, மனிதன் கூட்டு சமூகமா இருந்தாதான் வளர்ந்தாங்க. அவன் கூட்ட ஒன்னா சேர்ந்தான், யோசிச்சான், டீம் ஒர்க் பண்ணான். இல்ல நீ நைட்டு தூங்கு, நான் பாதுகாக்கிறேன், நம்ம இந்த மாதிரி ஒரு கருவி பண்ணலாம், இதை நம்ம வந்து பாதுகாப்பிச்சுக்கலாம், இந்த மாதிரி ஒரு தீப்பந்த மாதிரி வச்சோம்னா இதா, இப்படி தொடர்ச்சி ஒரு கூட்டு சமூகமாவே தான் நம்ம விஷயங்கள் வளர்ந்தாங்க ஆக்சுவலா. ஓகேங்களா? இன்னும் சொல்ல போனா நம்ம முன்னோர்கள் எடுத்துக்கோங்களேன், நிலவேம்பு கஷாயம் யார் கண்டுபிடிச்சதுன்னா நம்மளுக்கு தெரியாதுங்க. ஓகேங்களா? இப்படி நீங்க எடுத்துக்கலாம். நிறைய இப்ப இந்தியன் கண்டுபிடிப்புகள் நிறைய கண்டுபிடிப்பு இருக்கு. முக்கியமா தமிழர் கண்டுபிடிப்புகள் ஏராளம். இதுல யார் எது கண்டுபிடிச்சாங்கன்னா யாருக்குமே தெரியாதுங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா கல்வி முறை மாறிச்சு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ எதை கண்டுபிடிச்சாலும் பேட்டர்ன் பண்ணி வச்சுக்கோ, எதை கண்டுபிடிச்சாலும் பேட்டர்ன் கண்டுபிடி. ஓகேங்களா? அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணி, ஏன்னா பேட்டர்னுங்கிற காசு, பேட்டர்னுங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஓட வைக்கக்கூடிய ஒரு தன்மை, அதை உருவாக்குனாங்க ஆக்சுவலா. அப்ப அதை உருவாக்கும் போது என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு நம்ம எல்லாமே ஓட ஆரம்பிச்சோம். அப்போ
முதல் விஷயம் நம்ம வந்து ஆழமா புரியக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னா, இந்த இடத்துல நம்மளுக்கான தெளிவு நம்ம எல்லாத்துக்குமே இருக்காங்க விஷயத்த நம்ம ஒரு முறை மறுபரிசீலனை பண்ணிக்கலாம் ஆக்சுவலா. ஏன்னு கேட்டா, நம்மளோட இன்னைக்கு வந்து பேசக்கூடிய அத்தனை விஷயங்களுமே இப்ப நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, எஸ் நான் வந்து எங்கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவான வார்த்தை தான் எங்கிட்ட இருந்து வருதா அப்படின்னு சொல்லி நான் ஒரு முறை செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ எனது ஒவ்வொரு ஒரு உறவினர்கள் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, அவர்களை நம்ம பாசிட்டிவா மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு சொல்லுவாங்க, நீங்க உடனே எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு போக முடியாது. ஏன்னா நம்ம வந்து கூட்டு சமூகம் தான், நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்லயே தான் வாழ்ந்தோம். இன்னும் சொல்ல போனா ஒரு காலத்துல உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, தனியா ஒவ்வொரு வீட்டுக்குமான சமையல் ஒரு காலத்துல இருந்தது இல்லைங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து சமையல் நடுவுல தான். இன்னைக்கும் சில கிராமங்கள்ல சில பண்டிகைகளை பத்தி நீங்க அப்படிதான் பண்ணுவாங்க. சில இறந்த வீட்டுல நீங்க வந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியுங்க, ஒரு இறந்த வீடு இருந்துச்சுன்னா சுத்தி இருக்கவங்களே எல்லாமே சாப்பாடு போட்டுருவாங்க. ஆக்சுவலா இன்னைக்கும் அந்த சமூகத்தோட எச்சங்கள் இன்னைக்கு இருக்குதுங்க. ஒரு காலத்துல நீங்க எடுத்தீங்கன்னா எல்லா மனிதனும் வேட்டைக்கு போவாங்க, வேட்டைக்கு போய் நடுவில் கொண்டு வந்து குமிச்சிருவாங்க, அதை ஒன்னா சேர்ந்து சமைப்பாங்க. சோ எல்லா வீட்டுக்கும் அங்க சமையலே தேவைப்படலைங்க. இப்படிதான் கூட்டு சமூகம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாளாக நாளாக மாறி 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 இன்னைக்கு எங்க வந்துட்டு என்ன அபார்ட்மெண்ட் லைஃப், அதுவும் பூட்ட லைஃப், பக்கத்துல இருக்கிற யாருமே தெரியாது, கேட்டட் கம்யூனிட்டி, அதோட பெருமையா விளம்பரம் வேற, இப்படி இடத்துக்கு வந்து போயிட்டோம், தனியா பிரிஞ்சிட்டோம். ஆனா மனிதன் தனியா பிரிஞ்சா அவன் எளிதில் வீழ்த்தப்படுவான் தான் இயற்கையோட விதிங்க. அப்போ இந்த வதிப்படி இருக்கும்பொழுது அப்ப நான் இங்க என்ன பண்ணி ஆகணும்னா, என்னுடைய உறவுகளை சுத்திதான் வாழ்ந்தாகணும். அதுக்குதான் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைங்கிற விஷயத்த சொன்னக்கான காரணம் அதுதான். இன்னைக்கு சொல்றதாங்க, பீப்புளை ஜட்ஜ் பண்ணாதீங்க, எந்த பீப்புளை ஜட்ஜ் பண்ணாதீங்க, அவர்களை புரிஞ்சுக்கொள்ள முயற்சி பண்ணுங்க, புரிஞ்சுக்கோங்க. உங்க இயல்போட மேட்ச் ஆனாங்கன்னா டிராவல் பண்ணுங்க, உங்க இயல்போட மேட்ச் ஆலைன்னா கடந்து செல்லுங்க. இவ்வளவுதான் ஒரு மனிதனை நீங்க வந்து பண்ணக்கூடிய விஷயம் இல்லையா. ஒரு மனிதனோட நெகட்டிவிட்டி பத்தி பேசிங்க, நீங்க எதுவுமே சாதிக்க போகுது இல்லைங்க. இன்னைக்கு கொடுமை என்னன்னா, நம்ம நிறைய நெகட்டிவ் பேச ஆரம்பிக்கிறோம். அதை புரிஞ்சுட்டோம்னா போதும். ஏன்னா நீங்க வெறுக்கக்கூடிய ஒரு நபர் இன்னொரு மனிதனுக்கு மிக அற்புதமான ஆத்ம நண்பனா இருக்காங்கிற விஷயத்தையும் மனசுக்குள்ள எடுத்துக்கோங்க. சோ இந்த புரிதல் தான். அப்போ உங்களுக்கும் அவனுக்கும் தான் மேட்ச் ஆகல. இன்னைக்கும் நாங்க கம்பெனில சொல்றதா, சரி ஒருத்தர் ஒரு எம்ப்ளாயி நம்ம வேல்யூ நம்ம சொல்றதா, தம்பி உனக்கும் இந்த கம்பெனியோட ஒரு செயல்பாட்டுக்கு மேட்ச் ஆகல, அவ்வளவுதான். மத்தபடி நீ திறமை இல்லாத இல்ல, உனக்கான திறமைக்கான விஷயம் வேற இடத்துலக்கும், நீ வேற இடத்துல தேடிப்போ, இவ்வளவுதான் விஷயங்க. அதை விட்டு போட்டு நீ வேலைக்கு ஆக மாட்டேன்னு சொல்றது வந்து நான் ஜட்ஜ் பண்றதுக்கான விஷயம் இல்லை. சோ என்னைக்குமே பீப்புளை ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. அந்த ஜட்ஜ் பண்ணக்கூடிய இன்னைக்கு நம்ம எல்லா இடத்துலயும் ஜட்ஜ் பண்றோங்க. குழந்தைகளை ஜட்ஜ் பண்றோம், கணவனை ஜட்ஜ் பண்றோம், மனைவி ஜட்ஜ் பண்றோம், எல்லா பக்கம் ஜட்ஜ்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட். தயவு செய்து எங்கேயுமே ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. சோ அப்போ அந்த உறவுகளுக்கு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், ஒரு ரிலேஷன் ஆகட்டுங்க, இல்ல வாழ்க்கை துணை ஆகட்டும், உறவுகள் எது வேணா ஆகட்டும், அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, அப்படியே நான் விளக்க முடியாது. முதல் விஷயம், நான் அவங்ககிட்ட ஒரு உரையாடல் நடத்தணும். அந்த உரையாடல் எப்படி இருக்கும்னா, மனம் திறந்த உரையாடலா இருக்கணும். இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, எத்தனை நம்ம ஒரு மனம் திறந்த உரையாடல் நடத்துறதுக்கு நம்ம வந்து தயாரா இருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. நார்மலா இப்போ வந்து நம்மளுக்குள்ளே பேசலாங்க. இப்ப நான் சொல்லும் போதே சில பேருக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் ஓடி இருக்கும், ஓகேங்களா. நீங்க போய் உங்களுக்கான பீப்புள் கூட இருக்க ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல ஒரு வாழ்க்கை துணையா இருக்கலாம், நீங்க என்ன சொல்றேன்னா, நீங்க போய் ஒரு மனம் திறந்த உரையாடல் நடத்துங்க. இல்லப்பா, இத்தனை நாள் இருந்தது வேற, இந்த பிரபஞ்சம் ஒண்ணு இருக்குதுப்பா, நம்ம எல்லாம் நெகட்டிவா யோசிச்சோம்னா நெகட்டிவா வரும்ப்பா அப்படின்னு சொல்லி உட்காந்து ஒரு மனம் திறந்த உரையாடல் நடத்தி பாருங்க. கிட்டத்தட்ட 80% மக்கள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அங்க நிறைய இருக்குது. ஓகேங்களா. ஆனா அந்த மனம் திறந்து உரையாடல் நடத்துறதுக்கு முன்னாடி நான் மனசுக்குள்ள ஆழமா அதை நான் நம்பணும். ஏன்னு கேட்டா, பிரபஞ்சத்தோட முதல் அடிப்படை, பிரபஞ்ச விதியோட முதல் அடிப்படை நம்பிக்கை, பிலீஃப். நீ அதை நம்பிதான் ஆகணும். ஓகேங்களா. நம்பிட்டு நான் என்ன பண்றேன், அங்க போய் பேசுறேன். ஓகேங்களா. அது மட்டும் தான் என்னுடைய கடமை. அது மாறுதா இல்லையாங்க விஷயம் அதே மாதிரி ஒரு டைம் பேசினா மாறிடுமா கிடையாது. ஒரு முறை பேசும் பொழுது அது மனசுக்குள்ள போகும், சின்ன மாற்றங்கள் வரும். மறுபடியும் ஒரு 10 நாள் கழிச்சு திரும்ப ஆரம்பிச்சாமா, அன்னைக்கு சொன்னதுல யோசிச்சிடலாமா, இது ஓகே அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சுன்னா அடுத்த ஒரு மாற்றம், கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த மாற்றம் வரும். அந்த மாற்றம் வரும்போது உங்க கூட விலகி சென்ற நண்பர்களையோ சொந்தக்காரங்களையோ வாழ்க்கை துணையோ நம்மளால சேர்த்திக்க முடியும். இது ஒரு முதல் பாட்டுங்க. ஓகேங்களா. அதாவது இது முதல் விஷயம். இதுல நான் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், இப்போ இதை போய் பேசுங்கம்மா, இப்போ ஒரு மனம் திறந்த உரையாடல் நடத்துங்கன்னு சொல்லும் போதே சில பேருக்கு மைண்ட் வாய்ஸ் இருந்திருக்கும். நான் வந்து இதை போய் பேசி அவங்க புரிஞ்சு அடுத்த செகண்ட் நம்மளுக்குள்ள வரும். ஏன் அந்த நெகட்டிவிட்டி வருதுன்னு யோசிச்சு பாருங்களேன். அப்போ நம்மளுக்குள்ளேயே நெகட்டிவிட்டி இருக்குது. அதான் பிரச்சனை. இப்ப நான் சொல்லும் போது அடுத்த செகண்ட் உங்க மனசுக்குள்ள, ஏன்னா சொல்லிருக்கலாம், நீங்க 1000 டைம் ட்ரை பண்ணிருக்கலாம். ஆனா இன்னைக்கு இது கேட்கணுங்கிற விஷயம் வந்து ஒரு பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்போ ஒரு ரீசெட், ஒரே ஒரு ரீசெட் பட்டன் அமுத்துங்களேன். எல்லாத்துக்குள்ளயும் நீங்க வந்து மரியாதை கட்டு எல்லாத்துலயும் ரீசெட் பட்டன் இருக்குல்லங்க. ஒரு ரீசெட் பட்டன் அமுத்திட்டு சரி இன்னொரு உரையாடி பார்க்கலாமே, ஒரு மனம் திறந்து ஒரு உரையாடல் நிகழ்த்தி நிகழ்த்தி தான் பார்க்கலாமே, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட 80% உறவுகள் மாறுறதுக்கான விஷயங்கள் இருக்குது ஆக்சுவலா. ஓகேங்களா. ஏன்னா இது ஒரு ரூல் சொல்லுவோம். அதாவது ஒரு பேசிக்கா ஒரு கம்பெனி சொல்லி வரும்பொழுது ஒரு ரூல், சிஏஆர் ரூல் சொல்லுவோம். அதாவது சேஞ்சபிள்ஸ், மாற்ற முடிந்ததை மாற்றுங்கள். அக்செப்ட் தி அன்சேஞ்சபிள்ஸ், மாற்றவே முடியாதே அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் ரிமூவ் ஆர் ரிஜெக்ட் அப்படிம்பாங்க. இது நம்ம பர்சனல் வாழ்க்கை நடக்கூடிய விஷயம். ஆனா இந்த நெகட்டிவ் பீப்புளோட கான்செப்ட் நீங்க எடுத்தீங்கன்னா சிஏஆர் கிடையாதுங்க, சிஆர், ரெண்டே ரெண்டு தான். சேஞ்சபிள்ஸ். உங்க பாசிட்டிவ் தகுந்த மாதிரி அவங்களை வந்து மாத்த ட்ரை பண்ணுங்க, மனசார ட்ரை பண்ணுங்க. முடியலையா, ரிமூவ் ஆர் ரிஜெக்ட். ஓகேங்களா. வெளியே வந்துதான் ஆகணும். என்ன கேட்டா
உங்களோட லைஃப் இன்னொருத்தரோட நெகட்டிவ் எண்ணங்கள்னால பாழாகக்கூடாது. வாழ்க்கையோட மிக முக்கியமான தத்துவம் அதுதாங்க. ஓகேங்களா? அப்போ நீங்க பிரபஞ்சத்தை நான் வந்து நல்ல விஷயங்கள் ஈர்க்கணும், கெட்ட விஷயத்தை விளக்கணும்னா முதல்ல நீங்க அப்படி மாறணும். ஏன்னா நான் ஒரு மேக்னெட், என்னுடைய பாடி ஒரு மேக்னெட்டுங்க. எனக்கு வந்து ஈர்க்கவும் தெரியும், விளக்கவும் தெரியும். எந்த தூரத்துல வச்சுக்கணும் தெரியும், எந்த தூரத்துல நான் வந்து விலக்கி வைக்கணும் தெரியும், ஈர்க்க வைக்கணும் தெரியும். இது எல்லாமே முக்கியம். அப்போ அந்த இடத்துல நான் என்ன முடிவு பண்றேன்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த விஷயத்த முடிவு பண்றேன். அப்ப என்னுடைய முதல் விஷயம், மீடியால இருந்து நான் விலகுறேன். அங்க எனக்கு எது தேவையோ அதை மட்டும் ஈர்த்துக்கிறேன். ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிளுங்க. நீங்க ஒரு கேபிள் டிவி லைக் இந்த ஒரு டிஷ் ஆண்டனா வச்சு ஒரு டிவி ஆன் பண்றீங்கன்னா, டிவி ஆன் பண்ற வரைக்கும் தான் அது உங்க கண்ட்ரோலுங்க. ஒன்ஸ் டிவி ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அதோட கண்ட்ரோல் போவீங்க. என்ன கேட்டா, உள்ள கொட்டக்கூடிய குப்பைகள் நீங்க ஏதான ஒரு ஜோக் சேனல் பாக்குறேன்னு சொன்னா கூட இன்னைக்கு ஜோக்கும் எப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் உள்ள வருதுங்கிற விஷயம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஆக்சுவலா. அப்போ அது உள்ள வந்துருது. இதுவே ஒரு சில இடத்துல படங்கள், திரைப்படங்கள், ஒரு ஓடிடியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அங்க உங்களுக்கான ஒரு பலமா இருக்குது. ஏன்னா அங்க நீங்க முடிவு பண்ணலாம், நான் இதை மட்டும் பார்க்க போறேன், எனக்கு இந்த படம் நல்ல படம் சொன்னாங்க, நான் போய் பார்க்க போறேன், இந்த படம் எனக்கு மாற்றம் வரும், நாங்க பார்க்க போறேன். அப்போ செலக்டிவா மாறுறீங்க, எதை ஈர்க்கணும் எதை விளக்கணும். ஓகேங்களா? நான் டோட்டல் எல்லாத்தையும் தூக்கி வந்து போட சொல்லுங்க. ஆனா எதை ஈர்க்கணும், கண்டிப்பா நல்ல விஷயம் வருதா, வருது. அப்போ அதை மட்டும் நான் ஈர்த்துக்கிறேன். விளக்குறது சொல்ல போனா ஈர்க்கிறது 1% தாங்க, விளக்குறது 99% மீடியாவை பொறுத்த வரைக்கும். அவ்வளவு விஷயங்கள் நான் வந்து விளக்கிக்கிறேன். இது முதல் விஷயம். இரண்டாவது, நெகட்டிவ் பீப்புள் கிட்ட இருந்து நான் வந்து விலகி இருக்கிறதுங்கிறது இரண்டாவது ஆக்சுவலா. ஓகேங்களா? முதல்ல மனம் திறந்த உரையாடல், அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து விலகிறது மிக மிக நல்ல விஷயம். என்ன கேட்டா, நான் வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு வாழ்க்கைங்க, அந்த வாழ்க்கை அவர்களால் பாழாகக்கூடாதுங்கிற விஷயத்த அங்க எடுத்துக்கலாங்க. மூணாவது வர்றதுன்னு கேட்டீங்கன்னா, நான் பிரபஞ்சத்தை சீக்கிரம் ஈர்க்கணும், நல்லா மாறணும்னா, ஏன்னா முதல்ல விலகல் சரியா இருந்தாதான் ஈர்த்தல் சரியா இருக்கும். முதல்ல விலகலை பத்தி பேசிட்டு இருக்கோம். அடுத்து வரக்கூடிய மிக முக்கியமான விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய ஆழ் மனதுல பதிந்த நெகட்டிவான சம்பவங்களின் நினைவுகள் ஒரு வடுவா பதிஞ்சது. இன்னைக்கும் நீங்க எடுக்கலாங்க. சில பேர்த்த நினைச்சாவே நம்ம கண்ணுல தண்ணி வரும், டென்ஷன் ஆகும், எமோஷன் ஆகும், சாபங்கள் கொடுப்போம். இது எல்லாமே நடக்கும். அப்போ நீங்க உங்களோட ஆள் மனசை மிக சரியான முறையில ஈர்க்கிறது நல்லது, நான் விரும்பினது மட்டும்தான் என் மனசு இருக்கணும்னு நீங்க வந்து முடிவு பண்ணீங்கன்னா, முதல்ல நீங்க பண்ண வேண்டிய விஷயம் இத எங்கிட்ட இருந்து வெளியெடுக்கிறது. சோ இப்ப நம்ம நண்பர்களுக்கு தெரியும், இதுதாங்க மிகப்பெரிய சேலஞ்ச். என்ன வந்து ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிட்டான், எனக்கு வந்து ஒருத்தன் வந்து துரோகம் துரோகம் செஞ்சுட்டான், எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் பண்ணிட்டு போயிட்டாங்க போது நான் எப்படி அதை மறக்க முடியும்? ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், எஸ்கேபிசமான மைண்ட் எல்லாம் பண்ணுவோம். அவங்ககிட்ட இருந்து விலகி இருப்போம், அவங்க ஊர் பக்கமே போக மாட்டோம், பல விஷயங்கள் அவங்களோட போன் நம்பரை டெலீட் பண்ணிடுவோம், எல்லாமே பண்ணி விலகி இருக்கலாம். ஆனா இது உண்மையான ஆழ்மன விலகலா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்களேன். உண்மையா ஆழ் மனத்துல அது விலக்கிட்டேன்னு கேட்டா கிடையாது. இதுல என்ன பிரச்சனைனா, ஆள் மனசுல அடியில போய் ஸ்ட்ராங்கா அது உட்காந்துருங்க. அண்ட் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அந்த விஷயம் சம்பந்தமா யார் எதை வந்து பேசினாலும் அது திரும்ப உங்ககிட்ட இருந்து கிளம்பிலும், டப்புன்னு கிளம்பிடும். நீங்க இது பார்த்திருக்கலாம். ஆஹ் ஒரு சில மனிதர்கள் ஒரு 2 3 எக்ஸாம்பிள் சொல்றாங்க, ஆள் மனத்துல வந்து எப்படி நெகட்டிவா பதிஞ்சுக்கிற எக்ஸாம்பிள் சொல்றாங்க. முதல் எக்ஸாம்பிள் எதுன்னு கேட்டீங்கன்னா, என்னமோ தெரியல, என்னமோ ஒரு மூட் ஆஃபாவே இருக்குது, என்னமோ தெரியல, ஏன்னு தெரியல, நல்லாதான் இருந்தா ஆனா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே ஆஃப் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே மேல வருவாங்க. இது ஏன் வந்தாங்கிற விஷயம் தெரியுதுன்னா, அவன் ஆள் மனசுல ஒரு அழிக்க முடியாத ஒரு விஷயத்த உள்ள உட்கார வச்சிருக்காங்கிற விஷயம் ஒண்ணுங்க. ரெண்டாவது, ரொம்ப ரொம்ப சாதாரணமா நடக்கிறது ஆனா ஆள் மனசுல மிக அதிகமா இடம் பெற்ற ஒரு விஷயத்த சொல்றேங்க. நீங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கிறீங்க. வழக்கம் போல் நீங்க வந்து டூ வீலர்லயோ கார்லயோ வந்து போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஆப்போசிட் அந்த பஸ் நிறைய முறை அந்த பஸ்ஸை பாக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஈரோடு போகக்கூடிய பஸ்ஸை லெஃப்ட் ரைட் எல்லா பக்கம் போகும்போதெல்லாம் பார்த்துட்டு போறீங்க. இப்போ இன்னைக்கு நீங்க ஈரோடு போகணும். சோ நீங்க என்ன பண்றீங்க, ஈரோட்டு பஸ்ஸுக்காக போய் ஒரு இடத்துல நிக்கிறீங்க. இப்போ 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு, இப்ப அந்த பஸ் வரல. உடனடியா நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடிய வார்த்தை என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அதுதான் ஆள் மனசோட மிக நெகட்டிவான விஷயம். எதுன்னு கேட்டீங்கன்னா, இப்படிதான், எப்பவுமே இப்படிதான், நான் வந்து நின்றேன்னா மத்த நேரம் எல்லாம் தெக்க வடக்க போயிட்டு இருக்கோம், நான் வந்து இன்னைக்கு நின்றேன்னா பஸ் வருது. இத நிறைய பேர் நிறைய இடத்துல பல விதத்துல பயன்படுத்தியிருப்போம். இப்படிதாங்க பாருங்க, ரேஷன் கார்டு நின்றுட்டே இருப்பேன், பக்கத்துல வந்தாலும் தீர்ந்துருவாங்க, நான் போய் நிற்கும் போது மட்டும்தான் எதுவும் காணாம போயிடும். ஓகேங்களா? இப்படி சொல்லக்கூடிய விஷயம் எடுத்துக்கோ. இதே விஷயம், நான் நிக்கிறேன் பஸ் வரல, நம்ம தெரியல வழக்கமான பஸ் வர நிக்க லேட் ஆச்சு காணமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது ஆழ்மன பதிவு கிடையாது. ஆனா இப்படிதான், நான் வந்து நின்றா மட்டும் மத்த நேரத்துல எல்லாம் தெக்க வடக்க போகும், நான் வந்து நின்றா மட்டும் வராதுன்னு சொல்லும் பொழுது இது நீங்க நினைக்கிறீங்க சாதாரண விஷயம் இல்லைங்க. இதுதாங்க மிக கொடுமையான விஷயம். இந்த ஆழ்மன பதிவு உங்களுக்குள்ள எப்படி பதிவு வச்சிருக்குன்னா, எஸ், எனக்கு எதுவுமே டக்குன்னு கிடைக்காது, எனக்கு எல்லாமே டிலே ஆகும், எனக்கு எல்லாமே எனக்கு பிடிச்சது எல்லாமே லேட்டா தான் கிடைக்குங்கிற விஷயத்த நீங்க ஆழமா போடும்போது யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன விஷயங்க, ஒரு சாக்லேட் வேணும்னா கூட உங்களுக்கு அது இழுத்துக்கு தான் கொடுக்குங்க ஆக்சுவலா.
ஏன்னா பிரபஞ்சம் நீங்க ஆழமா போட்டிருக்கு, இதுதான் விஷயம். இதை நீங்க புரிஞ்சுனா போதும். இந்த இந்த சின்ன சின்ன விஷயங்கள் புரியாதாங்க நம்ம அவ்வளவு தடுமாறுறாங்க வச்சுலாங்க. அப்போ நான் முதல்ல என்ன பண்ணோம், எஸ் இன்னைக்கு நான் போய் நின்ட்டேன். இப்ப என்ன ஆகுது, பஸ் வரல, ஓகே ஜாலியா நான் அப்படியே வேடிக்கை பார்க்கலாமே, நல்லா இருக்கு நல்லா இருக்கு, அவ்வளவுதான். நீங்க வேடிக்கை பார்க்க பார்க்க அது ஒரு வேற ஒரு அனுபவம் இருக்கும். பரவாயில்லப்பா, நம்ம இன்னைக்கு லேட்டா வந்ததும் கூட நம்ம இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கிறக்காகன்னு சொல்லும் பொழுது அது அற்புதமான மாற்றமா இருக்கும் ஆக்சுவலா. சோ எல்லாமே அனுபவங்கள் தாங்க. நீங்க அனுபவமா பாத்தீங்கன்னா அனுபவம், இல்லை என்றால் அங்க எதுவுமே கிடையாது ஆக்சுவலா. சோ அப்போ அந்த இடத்துல உங்களை எரியாம நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரு ஆழ்மன பதிவு இருக்கு. அப்ப எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, எத்தனை புலம்பல்கள். எனக்கு மட்டும்தான் நடக்குது, நான் மட்டும்தான் இப்படி இருக்கேன், மத்தவன்லாம் நல்லா இருக்கான், அது என்னமோ தெரியல, என் பின்னாடி வந்தவன்லாம் நல்லா போறான். எத்தனை புலம்பல், ஒன்னா ரெண்டாங்க. அத்தனை புலம்பலுக்குமான காரணம் உங்க ஆழ்மனதுல இருந்த ஒரு நெகட்டிவ் பதிவுகள். இது சின்ன வயசுலயே நடந்துக்கலாம். சின்ன வயசுல ஒரு குழந்தையா இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் கூட உங்க மனசுல பதிஞ்சு 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 உங்களோட ஆள் மனசுல ஸ்ட்ராங்கா நம்மளுக்கு எதுவுமே சுலபமா கிடைக்காதுங்கிற விஷயத்த நம்ம மனசுக்குள்ள பதிச்சுட்டேங்க. பிரச்சனை இதுதான். அப்போ நீங்க அதை விளக்கணும். அதை விளக்கணும்னா நீங்க சொல்றாங்க, இன்னையில இருந்து எப்பயுமே பாஸ்ட விட்டுருங்க. என்ன சொல்லப்போனா, இன்னைக்கு நான் எப்படி இருக்கேங்கிறது நேத்து செஞ்ச செயல் மூலமா நான் இன்னைக்கு எப்படி இருக்கேங்க. ஓகேங்களா? நாளைக்கு எப்படி இருக்க போறேங்கிறது நான் இன்னைக்கு பண்ண செயல் மூலமாவும் எண்ணம் மூலமாவும் நாளைக்கு எப்படி இருக்குன்னு நான் முடிவு பண்ண போறேன். அப்போ நான் நேத்து இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லி இன்னைக்கு நான் கவலையிலேயே உட்காந்து இருந்தேன்னா நாளைக்கு எப்படி இருப்பேன்னா நாளைக்கும் அதே கவலையை நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு எடுத்துட்டே போவேன். நாளைக்கும் நான் கவலை தான், நாளைக்கும் புலம்பல் தான், நாளைக்கும் நெகட்டிவ் விஷயங்கள் தான். ஆனா இதே விஷயம், எஸ் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதெல்லாம் முடிச்சிருக்கு. இன்னையில நான் ஒரு புது மனிதன். இன்னைக்கு நடக்கதா எனக்கு பாசிட்டிவா நடக்கும், எதுனால எனக்கு பாசிட்டிவா நடக்கும், எதுனால எனக்கு நல்லதுக்காக தான் நடக்குது, பஸ் லேட்டாலாம் பரவாயில்ல, இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளக்கூடிய அடுத்த கணம் பிரபஞ்சம் உங்களுக்கு மிக அழகா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எடுத்துக்கணும். இங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு முரண்பாடு யோசிச்சு பாருங்க. எனக்கு பஸ் வரணும்னு நினைக்கிறேன், போய் நிக்கிறேன், ஆனா பாரு நான் நின்னா மட்டும் பஸ்ஸே வர மாட்டேங்குது. இப்ப என்னாச்சு, பஸ் வரணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அங்க போய் நிற்கும் போது புலம்பலா மாறுது. அப்போ ஆழ்மனம் எதுன்னு கேட்டீங்கன்னா உங்க வாழ் மனசுக்குள்ள நான் போய் நின்னா பஸ் வராதுங்கிறது நினைக்கிறீங்க. இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள்லயே நீங்க அதை புரிஞ்சுக்கலாம், நம்ம எங்க தடம் மாறிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு புரிதல் இருந்து நீங்க ஆரம்பிச்சுக்கோங்க. அப்போ ஈர்த்தல் விளக்கல்ல ஒரு முதல் பேசிக் இந்த விஷயம். இப்ப இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுச்சுன்னா, இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த நண்பர்கள் அப்படிங்கிற விஷயம் நம்ம சொல்லும் பொழுது அந்த ஆழ்மனப்பதிவு நெகட்டிவ் சொல்றோம் இல்லைங்க. இந்த நெகட்டிவ் விஷயங்கள் ஏதோ ஒரு மனிதனால எனக்குள்ள ஒரு நெகட்டிவ் விஷயங்கள் பதிஞ்சிருக்குது. அப்படி அந்த பதியும் பொழுது நீங்க என்ன நடக்குங்கிற விஷயத்த பாருங்க. இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்றேங்க. அந்த அப்படியே நான் சொல்லும்போது இந்த சிஆர் சொல்லுங்க, ஒன்னு சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க, இல்லாட்டி ரிமூவ் ஆர் ரிஜெக்ட் சொல்லணுங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்களேன். இங்கிருந்து நீங்க ஒரு ஒரு மதுரைக்கு போகணும், இல்ல ஏதோ ஒரு ஊருக்குங்க, ஓகேங்களா, ஒரு கன்னியாகுமரிக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி போகணும்னு வைக்கும் பொழுது கார்ல போறீங்க, 4 பேர் உட்காந்து போறீங்க. ஒரு மனிதன் மிக மிக மோசமான நெகட்டிவ் மனிதனா இருக்கான். அதாவது என்னன்னா, அவன் போகும்போது அங்க நீங்க ஒரு கோயிலுக்கு போறீங்க, அங்க டிக்கெட் கிடைக்குமான்னு தெரியல, இங்க பஸ் ஏறுமான்னு தெரியல, உடனே ஒரு வண்டி ஸ்லோவாகுதா, ஏதோ வண்டி ஏதோ உள்ளதோ போயிருச்சாடா அப்படிங்கிறான், வண்டி ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கா, ஒரு பேர் பஞ்சர் ஆயிடுச்சாங்கிறான். இப்படி போறதுல இருந்து வர்ற வரைக்கும் அவன் நெகட்டிவாவது பேசி வந்துட்டு இருக்கான்னு வைங்களேன். நீங்க யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு மூச்சு முட்டல் உட்காந்துருப்பீங்க யோசிச்சு பாருங்க. எப்படா இவனை இறக்கி விடலாம் அப்படிங்கன்னா, ரொம்ப பேச முடியாது, இதுவும் முடியாது, உறவு வேற கட்டாயிரமான பயம். அப்போ ஒரே ஒரு 400 கிலோமீட்டர் பயணத்துல ஒரு நெகட்டிவ் பர்சன் உங்களால எடுத்துட்டு வர முடியாத போது உங்க வாழ்க்கை பயணத்துக்கே நீங்க நெகட்டிவ் பர்சன் எடுத்துட்டு வர முடியும்னா எப்படிங்க எடுத்துட்டு வர முடியும்? சோ நல்லா யோசிங்க. சிஆர் தான். சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க, மனசார ட்ரை பண்ணுங்க. முடியலையா, ரிமூவ் ஆர் ரிஜெக்ட் அப்படிங்கறதா இதோட பேசிக்ங்க. அதே இதுலதான் இந்த நெகட்டிவ் பதிவுகள் உள்ள மனசுல போய் உட்காந்துருது. இங்க கவனிச்சு பாருங்களேன். நான் ஒரு நெகட்டிவ் பதிவு உட்காந்ததுக்கு அப்புறம் ஒருத்த மேல பாத்தீங்கன்னா ஒரு அப்படியே சொன்ன அந்த எக்ஸாம்பிள் தான் பதிஞ்சிருச்சு. இப்ப நான் விலகுறேன், அந்த பக்கம் போறேன், இந்த பக்கம் போறேன். பட் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு ஞாபகப்படுத்தும் பொழுது அது ஞாபகம் ஆயிரும். இன்னொரு பக்கம் இதுல நடக்கும், உங்களுக்கு தெரியுங்க. அவன் சொந்தக்காரனா வந்துட்டு போறான், உங்களை ஏமாத்தினவன். நீங்க சொந்தக்காரன் போது அவங்க அவங்க 2 பேர் சொந்தம் ஒண்ணும் போது அவன் கல்யாணத்துக்கு எதை கூப்பிடுவான். கல்யாணத்துக்கு எதை கூடும்போது இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, இங்கேயும் கிளம்போது அவன் மூஞ்சில மட்டும் முழிச்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லி ஆழமா வேண்டிட்டு போவீங்க. முன்னாடி ரிசப்ஷன்லயே அவன் நிப்பாச்சலாம். இது ஏன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஏன்னா உங்க ஆள் மனசுல அவன் ஏரியாவும் நீங்க இருக்கிறீங்க. அவனை மட்டும் நான் பாத்துறவே, அவனை மட்டும் நான் பாத்துறவே, கடைசி வரத்துக்கு கூடாது கூடாது, பிரபஞ்சம் விட்டுருங்க, அவனை மட்டுமே நான் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம் போகும் பொழுது நீங்க முதல்ல போய் நிற்கும் போது அவங்க நினைப்பாங்க. என்ன பண்ண முடியும் இந்த இடத்துல என்னன்னா, நீங்க இதில் கவனிச்சு பாருங்க. உள்ள போனனே நீங்க ஒரு நல்ல இடத்துக்காக போயிருக்கீங்க, ஒரு ஒரு கல்யாணம், ஒரு சந்தோஷமா ஒரு வாழ்த்துறதுக்கு போயிருக்கீங்க. ஆனா அங்க அவங்க பார்த்தோன்னே உங்களோட மூடு எப்படி மாறுதுன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ இத்தனை நாள் ஆள் மனசுல சப்ரஸா இருந்தது, அன்னைக்கு பாத்தீங்கன்னா வெளியே வரும். இதுல என்ன பண்ணா வெளியே வர்றதுக்கான விஷயம். நீங்க சில பேர் சொல்லலாம், இல்ல சார் அப்படி எல்லாம் பார்த்தாவும் நான் கண்டுக்க மாட்டேங்க போயிருவேன்ட்டு. ஆனா கண்டுக்க மாட்ட போவ கூட ஒரு எஸ்கேபிசம். நீங்க எந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கீங்கிற விஷயம் தெரியுங்களா? இப்போ அவன் பாத்தீங்கன்னா உங்க சொந்தக்காரன் ஒருத்தர் பத்தி நல்லா மனம் விட்டு பேசிருக்கான், உங்களுக்கு நிறைய எங்க அவன் நல்லா மனம் விட்டு பேசிட்டு இருக்கான். நீங்க அதை பார்த்து உங்க சொந்தக்காரர் மேல எந்த ஒரு
நெகட்டிவ் எண்ணம் வரலைன்னா நீங்க அங்க தப்பிச்சு அர்த்தம். ஆனா வருமானு கேட்டா கிடையாது. பாரேன், அவனும் இவனுக்கு ஃப்ரெண்டா, பிரச்சனை வரும். அடுத்தது, அந்த சொந்தக்காரர் எதேச்சியா வர்றாரு, உங்களுக்கு அவனுக்கு நடந்த பிரச்சனை தெரியாது, வந்துட்டு இப்ப அவன் சூப்பரா தம்பி, பரவாயில்ல, உங்க மாப்பிள்ள நல்லா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு போனான்னா யோசிச்சு பாருங்க, மனசுக்குள்ள இது எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓட ஆரம்பிக்கும். ஓகேங்களா? மூணாவது, அவங்க நின்று பேசிட்டு நீங்க வந்து கிராஸ் பண்ணி போறீங்க, உங்ககிட்ட அவன் பண விஷயமா ஏதோ ஏமாத்திருக்கான். அப்ப அவன் பக்கத்துல ஒருத்தங்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, வாழ்க்கையிலங்க நேர்மை தாங்க முக்கியம், நான் எவ்வளவு நேர்மையா வந்தேன் தெரியுமா ஒரு டயலாக் சொல்லிட்டு இருக்கான். இப்ப நீங்க என்னாவே இங்க யோசிச்சு பாருங்களேன். அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க வெறுமனே அதை பார்த்து கடந்து போறதா மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து நெகட்டிவ்ல இருந்து இல்லைங்க. நீங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாத்தையும் கடக்கும் பொழுதும் உங்க மனசுல எந்த ஒரு நெகட்டிவ் எண்ணங்களும் தோணலைன்னா மட்டும்தான் நீங்க முழுசா நெகட்டிவ் கலந்துருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை என்றால் அந்த ஆழ்மன பதிவு உங்களுக்குள்ள அப்படியே இருக்கும். ஓகேங்களா? இது என்ன நடக்குன்னு சொல்றேங்க. சரி, அடுத்த கேள்வி, என்ன பண்ணலாங்க எங்களை? இப்ப ஆழ்மன பதிவு இருக்குது, இதை நான் அழிச்சாகணும்னா தியானம் பண்ணலாமா, என்ன பண்ணலாம், எதுல எப்படி இருந்து நான் வெளியே வர்றது, எனக்கு திரும்ப திரும்ப அவனை பத்தியே அவங்கள பத்தியே எனக்கு ஞாபகம் வருது, என்னால அதுல இருந்து வெளியே வர முடியலன்னு சொல்லும் பொழுது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க, பிரபஞ்ச விதியை சரியா உணர்ந்துட்டீங்க அப்படின்னா, இந்த வகுப்பு முழுசா உணர்ந்தீங்கன்னா நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், அவர்களிடம் மனதார மன்னிப்பு கேளுங்கள். மன்னிப்பு கொடுக்க சொல்லுங்க, மன்னிப்பு கேளுங்கள். இல்லை என்றால் வாழ்த்துங்கள். ரெண்டே பதில் தான். இன்னும் மன்னிப்பு கேளுங்கள், இல்லாட்டி வாழ்த்துங்கள். ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். ஏன் மன்னிப்பு கேளுங்கள்னா, தீதும் நன்றும் பிறதர வராம். உன்னுடைய ஆள் மனசுல நான் யார்கிட்டையும் ஏமாற்றப்பட்டுறனோ ஏமாறணும்னு ஏதோ ஒரு நெகட்டிவ் எண்ணங்கள் நீங்க சுழந்து சுழந்து இருக்கும் பொழுதுனாலாம் அவன் உங்களிடம் ஏமாற்ற துணிந்தான். இது ஒண்ணுங்க, இதுதான் உண்மை. உங்களை மீறி ஒருத்தர் ஏமாத்திர முடியாதுங்க. ஒரு ஆள் மனசுல ஒரு நெகட்டிவ் எண்ணங்கள் வர வர அவன் சொல்ல முடியாது, பாசிட்டிவா கூட இருக்கலாம், உங்க ஆள் மனசு அவனை ஒரு நெகட்டிவா கூட பண்ணிருக்கலாம். இல்லை என்றால் அவன் நெகட்டிவ், நீங்க நெகட்டிவ் நினைச்சனால உங்களுக்கு பிரபஞ்சம் அவனை திருப்பி அறிமுகப்படுத்தி வச்சிருக்கலாம். இது ஒண்ணுங்க. ரெண்டாவது, வாழ்த்துங்கள் சொன்னாங்க. ஏன்னா எப்பயுமே கடவுளை பொறுத்த வரைக்கும் எனக்கு மனோபலம் வேணும் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த நிறைய பிரச்சனை வச்சுக்கோ, மனோபலம் வந்துடும். எனக்கு உடல் பலம் வேணும், நிறைய போ ஹார்ட் ஒர்க் பண்ணு, காலங்காலத்துல எந்திரி, ஓடு, ரஃப் பண்ணு, அப்பதான் உடல் பலம் வரும். இப்படிதான் இயற்கை வந்து, இதுவும் விதிதான். நீங்க ஆழமா நீங்க வந்து உள்ள இறங்கி வேலை செய்யும் பொழுதுதான் 10% தான். இப்ப நான் சொல்றது கூட 10%, 10% வச்சு மிச்சம் 90 வந்து பிரபஞ்சம் பார்த்து. அப்போ நான் 10% நான் என்ன பண்றேன்னா, மிக ஆழமா நான் வந்து உள்ள வர்றேன். அப்போ ஆழமா நான் வந்து இங்க நினைக்க 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 இங்க என்ன எங்க உங்களுக்கு நினைக்கிறீங்கன்னா, நான் ஏமாற்றப்பட்டு நினைக்கும் பொழுது ஒரு மனிதன் மூலமாக நீங்க ஏமாற்றப்படுறீங்க. இன்னொரு பக்கம் எனக்கு மனோபலம் வேணும், அடுத்த கடத்துல நீங்க நகரணும், பெரிய இடத்துக்கு உயரணும்னு சொல்லி வந்து நீங்க போகும் பொழுது சில மனிதர்கள் உங்களை ஏமாத்தவங்க, அதன் மூலமா நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறீங்க. அப்போ அவர்களை வாழ்த்துக்கலாம், இல்லாட்டி மன்னிப்பு கேட்கலாம். இந்த 2 பதிவுகள் பண்ணும் பொழுது மட்டும்தாங்க நீங்க ஆள் மனதுல சுத்தம் அடைகிறீங்க. இது பண்ணாம எந்த ஒரு எஸ்கேபிசம் முறையும் நீங்க ஃபாலோ பண்ண முடியாது. கண்ணை மூடி நீங்க தியானம் உட்காரலாம், என்ன வேணா பண்ணலாங்க, தப்பிச்சுக்கலாம், ஒளியலாம். ஆனா ஆழ்மனப்பதிவு அழிக்க முடியாது. ஆழ்மனப்பதிவை அழிக்கணுங்கிறதுக்கான ஒரே விஷயம் எதுனா, மனமார்ந்து மன்னிப்பு கேளுங்க. மனமார்ந்து மன்னிப்பு கேளுங்க. இரண்டாவது விஷயம், வாழ்த்துங்க. இது மனமார்ந்த மன்னிப்பு, வாழ்த்துற விஷயம் உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி விஷயம் நடந்திருக்கும், அதை வச்சு முடிவு பண்ணுங்க. வாழ்த்தலாம். ஆமா, இது நடந்தனாலதான் அதுக்கப்புறம் நல்லா வந்தேன், அப்ப நான் அவனை வாழ்த்துறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு வாடகை வீட்டுல இருக்கீங்க, ஒரு ஹவுஸ் வந்து ஒரு நாள் வந்து கண்ட மாதிரி திட்டிறாரு, ஆக்சுவலா நீங்க எல்லாம் அதுவா இதுவான்னு சொல்லிட்டு அந்த ரோஸ்ல போய் ஒரு வீடு கட்டுறீங்க, வீடு கட்டி நல்லா இருக்கீங்க. இப்போ நீங்க அவர் என்ன வரலாம்னா வாழ்த்தலாம். ஏன்னா அந்த மனிதன் அன்னைக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கலன்னா நீங்க இங்க வந்திருக்க மாட்டீங்க. சோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குதே, நீ இதனாலதான்ப்பா, மனசார வாழ்த்திருங்க. சில பேத்துக்கு பக்கும்போது தான் நேர்ல போய் வாழ்த்துங்க, இல்லாட்டி இங்க இருந்து மனசார வாழ்த்தி மனசார மன்னிப்பு கேட்டீங்கன்னா, இப்ப யோசிச்சு பாருங்க, மனசார இந்த தன்மை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த முறை நீங்க கல்யாணத்துக்கு நடுவில் போய் அவன் என்ன பேச தெரியுங்க சிரிச்சுட்டு அழகா போவீங்க. ஏன்னா ஆழ்மன பதிவை முழுசா அழிச்சிட்டீங்க. சோ விலகல் ஈர்த்தலங்களை ரொம்ப முக்கியமான விஷயம் அதான். அப்போ இப்ப நீங்க உங்களுக்கு என்ன வரக்கூடாதோ அதை முழுசா அழிச்சிட்டீங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க கண்ணை மூடி உட்கார்ந்தாலும் இயல்பு நல்ல மனிதர்கள் உங்களுக்கு வர்றாங்க. ஏன்னா இயல்புல பொறுத்து நம்ம எல்லாமே அப்படிதான் விரும்புவோம், நம்ம சுத்தி நல்லா தான் இருக்கும்னு ஆசைப்படுவோம். ஓகேங்களா? உள்ள கொண்டு கொட்டின குப்பைகள்னால நம்ம நெகட்டிவா நினைக்க ஆரம்பிக்கிறோம். இப்ப அந்த குப்பையை நான் எடுக்கணும்னா இந்த 3 விஷயங்களை வெளியே வரணும். ஒண்ணு மீடியா, இரண்டாவது நெகட்டிவ் மனிதர்கள், மூன்றாவது நெகட்டிவ் பதிவுகள், எனக்குள்ள அரிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பதிவுகள், அதை நான் எடுத்து பார்க்கும்போது நான் பாசிட்டிவா மாறிடுறேன். சோ அப்போ இந்த 3 விஷயங்களை இந்த முறை நம்ம நண்பர்கள் எல்லாமே ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இது எதுவுமே நான் சொல்றேங்க, இது எல்லாமே உணர்ந்து, எதுவுமே நான் வந்து புத்தகத்துல படித்த விஷயங்கள் கிடையாதுங்க, மிக ஆழமா உணர்த்தப்பட்ட விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா நாம என்ன நினைக்கிறோங்கிற விஷயம் எப்படி, ஏன்னா அடுத்த இந்த 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 கிளாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்ட பிரபஞ்சம் இன்னும் ஆழமா இருக்கக்கூடிய விஷயம் வந்து நம்ம அடுத்த செஷன்ல பார்ப்போங்க. அந்த செஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேங்க, எங்கேயுமே அது நான் கேட்டதில்லை.
அது உள்ள சொல்லப்பட்டது. அந்த சொல்லப்பட்ட விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ஈர்த்தல் விளக்கல்ங்கிற கான்செப்ட்ல மிக மிக முக்கியம் இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க எடுத்துக்கோங்க. அப்போ நெகட்டிவ் இதுல இருந்து விலகிடும். அப்போ இப்போ எங்கிட்ட இருக்கிறது வந்து விலகல் வந்துடுச்சுங்க. அடுத்து ஈர்த்தல் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப சிம்பிள் தாங்க. மிக மிக எளிதான ஒரு விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா, நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்லுங்கள் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். அது நம்ம வகுப்புல நிறைய இடத்துல பார்த்திருக்கோங்க. நன்றியுடன் இருத்தல் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயமே நன்றியுடன் உட்பட்டதா. அது எதுவானாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஒரு டம்ளர்ல இருந்து, ஓகேங்களா, ஒரு லேப்டாப்ல இருந்து யோசிச்சு பாருங்க. இது நம்ம வச்சிருக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்மியான விலையுள்ள லேப்டாப் இருக்கலாம், கம்மியான விலையுள்ள ஒரு வண்டியா இருக்கலாம். ஓகேங்களா? ஆனா எல்லாத்துக்குமே நன்றியுடன் இருங்கள். ஏன்னு கேட்டா பிரபஞ்சம் அதை விரும்பும். நீ இவ்வளவு நன்றியுடன் இருக்கும்போது உனக்கு கிடைக்கிறது எல்லாமே பெஸ்ட். ஆனா எனக்கு கிடைக்கிறதெல்லாம் பெஸ்டா இருந்துச்சு, ஆனா எல்லாத்தையுமே இகழ்ற, எனக்கு எதுவுமே ஆகாதுங்கிற, எல்லாத்தையும் நெகட்டிவா பண்ற, அப்போ உங்களுக்கு அது விஷயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ ஈர்த்தல் மிக முக்கியமான விஷயம். உங்களுக்கு எது இப்ப இருக்குதோ, எது வேணா தெரியும். ஒரு எக்ஸல் வச்சிருக்கீங்க, ஒரு சைக்கிள் வச்சிருக்கீங்க, ஒரு சின்னதா வீடு, ஆழமா விரும்புங்க, ஆழமா நன்றி சொல்லுங்க. அந்த நன்றி உணர்வு மிக மிக முக்கியங்க. அது ஈர்த்தலுக்கான மிக மிக முக்கியமான ஒரு அம்சமா அங்க இருக்கலாம். அப்போ சாரிங்க, லைனா கட் ஆயிடுச்சுங்க. அப்போ ஒரு ஈர்த்தல் அப்படிங்கிற விஷயத்துல நன்றி சொல்லும் பொழுது எனக்கு மிக அற்புதமா பல விஷயங்கள் ஈர்க்க முடியும். அந்த இடத்துல இப்ப இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே மனமார்ந்த நன்றி சொல்லுது, எல்லாத்துக்குமே. இதுல நன்றி செலுத்தணும்னா ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி நம்ம இழந்துட்டேங்க. அந்த குவாலிட்டி மட்டும் இந்த வாரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. விலகல் உங்களுக்கு தெளிவாயிட்டீங்க. ஈர்த்தலுக்கான விஷயம் சொல்றேங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரசிப்புத்தன்மை. ரசிப்புத்தன்மைங்க. இன்னைக்கு நம்ம இழந்த விஷயம், மிக மிக முக்கியமான விஷயம் அதுதான். நீங்க யோசிச்சு பாருங்களேன். ரசிப்புத்தன்மை. எதை ரசிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, இது ஒரு டம்ளர். ஓகேங்களா? இதுல ஒரு இன்ஜினியர் இவன் டிசைன் பண்றான். இதை யோசிச்சு பாருங்களேன். இதுல ஒரு அழகுணர்ச்சி இருக்குதுங்க. இந்த டம்ளர்ல ஒரு அழகுணர்ச்சி இருக்குது. அப்ப நான் இதை எடுக்கும் பொழுது, நான் விரும்பி இதை நான் எடுக்கும் பொழுது இதுல குடிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என் உடம்புக்கு பாசிட்டிவா தான் மாறும். ஏன்னா நான் ரசிக்கிறேன், நான் நேசிக்கிறேன். நீங்க எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க, ஒரு இயர் பிளக்ங்க, இதுலயும் ஒரு ரசிப்புத்தன்மை எல்லாத்துலயுமே இருக்குதுங்க. ஒரு லேப்டாப், ஓகேங்களா, இன்னும் நம்ம டீம்ல எத்தனை பேர் நம்மளே ரசிக்கிறோம் தெரியலைங்க. கண்ணாடி முன்னாடி இப்படி ஒரு முத்தம் கொடுக்கறதும் கூட ஒரு ரசிப்புத்தன்மை தான். என்ன நான் ரசிக்கிறது. ஓகேங்களா? இப்படி ரசிப்புத்தன்மையும் இருக்கவங்ககிட்ட ஈர்த்தல் மிக அதிகமா வேலை செய்யுங்க. எல்லாத்தையுமே நீங்க ஒண்ணும் இல்லைங்க. இப்ப என்ன சுத்தி இருக்கக்கூடிய விஷயம் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு கால்குலேட்டருங்க. இதுல ரசிக்கணும் எவ்வளவு ரசிக்கலாங்க. நீங்க இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா கேஷுவலா கால்குலேட்டர் பார்த்துருவீங்க. இப்ப நீங்க கால்குலேட்டர் மட்டும் இப்படி ஒத்து பாருங்களேன். ஒவ்வொன்றுமே எனக்கு ஒரு ரசிப்புத்தன்மைங்க. ஒரு நம்பர்ல இருந்து, ஒரு விஷயம், ஒரு புள்ளியில இருந்து நீங்க ரசிக்கலாம். சோ நம்மளுக்குள்ள தீண்டி விடக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் ரசிப்புத்தன்மை. இது குழந்தைகளுக்கு இருக்குங்க, நம்ம தொலைச்சிட்டோம். சோ நம்ம பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம் எதுன்னா அந்த ரசிப்புத்தன்மை அப்படிங்கிற விஷயம். அந்த ரசிப்புத்தன்மை பண்ணும் பொழுது மிக 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 இயல்பா நம்ம பிரபஞ்ச விதியோட ஈர்த்தல வந்து வருவோம். ஏன்னா எனக்கு பிடிச்சதை நான் ஈர்க்கிறேன். எனக்கு பிடிச்சி ஈர்க்கணும். முதல்ல எனக்கு பிடிச்சி எங்கிட்ட இருக்க நான் ரசிக்கிறேன். எங்கிட்ட இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் நான் நன்றி சொல்றேன். எனக்குள்ள ரசிப்புத்தன்மை அல்லாதியா இருக்குது. அப்ப அந்த ரசிப்புத்தன்மை வரும் பொழுது இப்ப யோசிச்சு பாருங்களேன். இந்த இதுல என்னன்னா முதல்ல ஒரு பொருளை வாங்கும்போது மட்டும்தாங்க நமக்கு ரசிப்புத்தன்மை இருக்குதுங்க. அதுக்கப்புறம் அதை மறந்துடுது. அதுதான் நம்மளோட மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ்ங்க. இன்னைக்கு இந்த ஷர்ட் போடும்போது கூட இதை நான் ரசிச்சு போட முடியுது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். இது 30ஆம் முறையா இருக்கலாம், 40ஆம் முறையா இருக்கலாம். ஆனா 30 முறை போடும்போது நான் இந்த ஷர்ட்டை முதல் சைட் போற மாதிரி நான் ரசிக்கிறேன்னா நம்ம இங்க அற்புதமான வரம் பெற்றவர்கள். ஏன்னா அந்த ரசிப்புத்தன்மை இருக்கிறவங்க எல்லாருமே இக்கணத்தில் வாழ்வார்கள் அப்படிங்கிற வாழ்க்கையை எடுத்துக்கோங்க. அந்த செகண்ட்ல நான் இந்த செகண்ட்ல இதை ரசிக்கிறேன், எனக்கு இது பிடிச்சிருக்கு, இது நல்லா இருக்குது, அவ்வளவுதான். சோ அந்த தன்மையை உள்வாங்கிக்கோங்க. சோ ஈர்த்தலுக்கான மிக முக்கியமான விஷயம் ரசிப்புத்தன்மை. விலக்கலுக்கான மிக முக்கியமான விஷயம் நெகட்டிவ் பீப்புள், மீடியாஸ், முக்கியமா நெகட்டிவான ஆழமான பதிஞ்ச பதிவுகளும் காயங்களும். இதை நீங்க விளக்கணும். ஏன்னு கேட்டா இப்போ அடுத்த கேள்வி, சார் என்னால அப்படியெல்லாம் மன்னிக்கலாம் முடியாதுன்னு கேட்டேன்னா இப்பயே சொல்றேங்க, மன்னிக்க சொல்றது யாருக்கானா உங்களுக்காக தான். ஏன்னா ஆள் மனசுல பதிஞ்சிருச்சு. இப்ப உங்களுக்கு இப்ப யோசிச்சு பாருங்க, ஒருத்தங்கிட்ட ஏமாத்திட்டு போயிட்டான், நெகட்டிவ் ஆயிப்போச்சு. இப்ப நெகட்டிவ் ஆகும்போது எனக்கு என்ன ஆகுது, அடுத்த மனிதன் மேல நம்பிக்கை இழக்கிறேன். அப்போ இவனும் ஏமாத்திருவானோன்னு நினைச்சது நீங்க அப்ரோச்சே பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அப்படி நினைக்கும் போது என்ன ஆகும்னா இன்னும் நீங்க ஏமாறுறது என்ன, இந்த தன்மையில ஏமாற மாட்டீங்க, ஆனா இன்னொரு விதத்துல ஏமாறுவீங்க. அதே சமயத்துல நீங்க ஏமாந்துருவீங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல சமூகத்துல ஒரு நெகட்டிவிட்டி பரப்புறீங்க. ஏன்னா அவன் யோசிப்பான், அவனுக்கு காசு இருந்தே கொடுக்கலாம் போது நான் ஏங்க கொடுக்கணும், நானும் இனிமேல் அதே மாதிரி இருந்துட்டு போறேன். அப்போ சமூகம் எல்லாமே சுயநலமிக்க சமூகமா உருவாகும்.
இந்த மாற்றத்தை மனசுல புரிஞ்சுதான் போதும். அப்போ நீங்க மன்னிப்பு வந்து கேட்கறது வந்து எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் நல்லா இருக்கணும், சமூகம் நல்லா இருக்கணும். மன்னிப்பு கிடைச்சுன்னா நிம்மதிங்க, அவ்வளவுதாங்க. ஆள் மனசை அழிக்கிறதுக்கான மிக முக்கியமான விஷயம் தாங்க. வேற என்ன பெருசா கடவுள்கிட்ட வேண்டாம்னு எதுவும் வேண்டாங்க, ரொம்ப சிம்பிள் இதே தாங்க. ஆழமா மன்னிப்பு கேட்டுருங்க. இன்னொன்னு, மிக அற்புதமா வாழ்த்திருங்க. இதை விட பெஸ்டான தன்மை எதுவுமே கிடையாதுங்க. இதை பண்ணும் பொழுது உங்க ஆழ்மனம் சுத்தப்படுத்தப்படும். நீங்க ஈர்க்கிறது எல்லாமே இயல்பா இருக்கும். அப்ப அந்த ஈர்க்கிறதுக்குள்ள என்ன பண்ணணும்னா, ரசிக்க ஆரம்பிங்க, நன்றி செலுத்த ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் மிக முக்கியமா முகத்துல ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஒரு துள்ளலையும் எப்பயுமே தக்க வைங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையும் அந்த மகிழ்ச்சி தக்க வைங்க. என்ன கேட்டா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப குழந்தையும் தெய்வம் ஒண்ணு. ஒரு குழந்தைய நீங்க தூக்கி கொஞ்சம்னா உங்க முகத்துல மகிழ்ச்சி வேணும். ஓகேங்களா? ஒரு மனிதன் நீங்க அப்ரோச் பண்ணும்போது ஒரு சிரித்த முகத்துல போய் அப்ரோச் பண்றதுக்கும் ஒரு சோகமான முகத்துல போய் அப்ரோச் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சோ எப்பயுமே முகத்துல ஒரு மகிழ்ச்சிங்கிறது ஈர்ப்புத்தன்மை அதிகரிக்கும். அப்போ நம்ம பண்ண வேண்டிய விஷயம், முகத்துல சந்தோஷமா இருங்க. சோ ஈர்த்தலம் விலகலம் எப்படி ஆழமா போகணுங்கிற விஷயத்த நம்ம இங்க சொல்லியிருக்கோங்க. அடுத்த முறை எப்படி நம்ம இன்னும் பிரபஞ்சத்தை மிக எளிதா நம்மளுக்குள்ள கொண்டு வரதுங்க விஷயத்த நம்ம அடுத்த வகுப்புல இன்னும் கொஞ்சம் டெப்தா பார்க்கலாங்க. ஸோ ஐ திங்க் இன்னைக்கு நம்ம முடிச்சுக்கலாம்னு இருக்கேங்க. அம்மா ஓகேங்களாங்கம்மா? அம்மா கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மிக அருமையான உரை. ஈர்த்தலும் விளக்கலும். அதுல நிறைய டாபிக்ஸ் வித் எக்ஸாம்பிளோட சொன்னது எங்களுக்கு ரொம்ப நிறைய பிடிச்சிருந்தது. அது வந்து நம்மள ஈர்க்கிற மாதிரியும் இருக்கு அந்த உரைகள். யாராவது கேள்வி கேட்க விரும்புகிறீர்களா அன்பர்களே? ஆமா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயாவோட ஈர்த்தலும் விலகலும்ன்ற இன்னைக்கு ஐயா வந்து நிறைய நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. இதுல வந்து அந்த விதி என்பது இயல்பு, இயற்கை, நேச்சுரல் லா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த ஒழுங்கமைப்புல தான் வந்து எல்லாமே நடந்துட்டு இருக்குது. அப்ப அந்த ஒழுங்கமைப்போடு நம்ம அந்த ஒத்திசைவோட ஒத்து போகணும். அப்படி போகும்போது தான் நமக்கு இன்பமா இருக்கும். அப்ப அந்த பிரபஞ்ச விதி என்பது வெறும் ஈர்த்தல் மட்டும்தான் இல்ல, ரெண்டுமே இருக்கு. அதுல ஈர்த்தலும் இருக்கு, விளக்கலும் இருக்கு. இப்ப எப்பவுமே அது எங்கிட்டே இருக்கு, எங்கிட்டே தான் இருக்கு. அப்ப அந்த மகான்கள் ஞானிகள் எப்படின்னா அவங்க வந்து மற்றவங்களுடைய அவங்க பாசிட்டிவ்லயே இருக்கிறதாலதான் அவங்க ஈர்க்கிறாங்க. அப்ப ஈர்த்து கொண்டே இருக்கிறாங்க. அப்ப எதை அவங்க மகான்கள் விளக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலக இன்பங்களை, புலன் இன்பங்களை தான் விலக்கி வைக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் இதுக்கு ஒரு உதாரணமா ஐயா வந்து நிறைய நமக்கு சொன்னாங்க. நீங்க நண்பர்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க. அவங்க வந்து 5 பேரோட அது எந்த ஊரு, அந்த சொந்த ஊரு, எப்படி அறிமுகமானாங்க, எப்படி மனதார பழகுகிறோம், அப்புறம் மறுபடியும் 3 நண்பர்கள் எடுத்து அவங்க கிட்ட இருந்து நம்ம எப்படி விளக்கணும் அப்படின்னு எல்லாம் நீங்க அதை பார்க்க சொன்னாங்க. உண்மையிலேயே அது நிஜம்தாங்க ஐயா. எங்கேயோ ஒரு ஊர்ல இருந்து நம்ம இங்க வந்தோம் சென்னைக்கு. ஒரு 17 வருஷமா பழக்கம். அது எப்படிதான் ஈர்த்தது, எப்படிதான் 2 பேருக்குள்ள கனெக்ஷன் ஆச்சுன்னு தெரியல. அப்படியே ஒத்த தன்மையே இருக்கு 2 பேருக்கும். அந்த ஒத்த தன்மை இன்னி வரைக்கும் 10 நாளைக்கு நாங்க பார்க்கல, பேசாம இருந்தா கூட அந்த மனநிலை எப்பவுமே மாறாது. அந்த மாதிரி ஒரு அப்புறம் புத்தர் கூட அப்புறம் நட்பு பத்தி புத்தர் கூட நிறைய சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நட்பை வந்து நாம தேடி போகல, அப்ப அந்த ஈர்ப்பு ஆற்றல் தான் நம்மள ஈர்க்க வைக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதே போல அந்த நினைவுகள் பத்தி சொன்னாங்க. கனெக்ஷன் எப்படி, இந்த கனெக்ஷன் நம்மளுக்கு பிரபஞ்ச ஈர்ப்பு ஆற்றல் ஈர்க்கிறத நமக்கு எப்படி மிஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பெரும்பாலும் மீடியாக்கள். உண்மைதாங்க ஐயா. இந்த குழந்தைகளுக்கு உண்மையிலேயே அந்த மீடியாக்களுக்கு இன்னைக்கு அது போடலைன்னா சாப்பிட மாட்டேங்கிறாங்க பிள்ளைங்க. டிவி ஆன் பண்ணாதான் சாப்பிடுவோம்னு அடம் பிடிக்கிறாங்க 3 வயசு குழந்தையில இருந்தே. இப்ப அது போடலைன்னா அழுது அடம் பிடிக்குதுங்க. அப்ப அந்த மீடியா வந்து இந்த மாதிரி எல்லாம் இவங்கதான் அவங்க செய்ய முடியும். ஸ்பைடர் மேன் அப்படின்னு ஒரு கார்ட்டூன், எவ்வளவோ கார்ட்டூன் இன்னைக்கு. அந்த கார்ட்டூனை பார்த்து பார்த்து இந்த கனெக்ஷனே கட்டாயி தான் இருக்காங்க. அப்ப நாம வந்து இப்ப நமக்கு டிவி பார்க்கவே நேரம் இல்லை. அதுல இருந்து நாங்க உண்மையில மீடியால இருந்து விலகி வந்து ரொம்ப வருடங்கள் ஆயிடுச்சுங்கய்யா. அதே மாதிரி அந்த 2 கேள்விகள் கேட்கிறாங்க குழந்தைங்க கிட்ட. வெள்ளை மனித கருமனை இப்படிதான் சித்தரிச்சு வச்சிருக்காங்க. அப்ப கருப்பு மனுஷன்னா அவனுடைய குணம் இதுதான், வெள்ளை மனிதன்னா அவனுடைய குணம் இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான தோற்றம் உருவாக்கப்பட்டிருக்கு. அவன் இந்த மாதிரி எல்லாம் நம்ம நெகட்டிவ் தான் நிறைய நமக்கு மீடியால இருந்து. அப்ப அந்த காலத்துல நமக்கு நிறைய கண்டுபிடிச்சு நம்ம வாழ்க்கை வந்து லைஃப் ஸ்டைல் கரெக்டா போயிட்டு இருந்தது. ஆனா அதுக்கு இப்ப பேட்டர்ன் கண்டுபிடிச்சு
நம்ம அதுல இருந்து விலகி வந்துட்டோம். அப்புறம் மனிதனை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது சொன்னாங்க ஐயா. உண்மையிலே அது கரெக்டுங்க. ஜட்ஜ் நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அப்ப நம்மளால முடிஞ்சா ஒத்து போகலாம், இல்லைன்னா விலகி போங்க அப்படின்னு ஐயா அழகா நமக்கு அது சொன்னாங்க. அப்புறம் மனம் திறந்த உரையாடல் நம்ம நட்புகளோட. நன்றி. ஒண்ணு ஒண்ணு ரிமூவ் ஆர் ரிஜெக்ட் அது சொன்னாங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. இன்னைக்கு எங்களுக்கு நிறைய அந்த ஈர்ப்பு, ஈர்த்தல், விலகல், இது உண்மையில மகர்ஷியோட தத்துவம் வந்து ஈர்ப்பாற்றல், பிரபஞ்ச விதி வந்து ஈர்ப்பாற்றல், விளக்கு ஆற்றல்னு நாங்க அந்த தத்துவ ரீதியா படிச்சிருக்கிறது. அது கொஞ்சம் எங்களுக்கு என்னவோ ஒரு சயின்ஸ் மாதிரி இருந்தது. ஆனா நம்ம வாழ்க்கையில நீங்க இன்னைக்கு சொல்ற அந்த ஈர்ப்பாற்றல், விளக்கு ஆற்றலும் உண்மையில ரொம்ப ஒரு பயனுள்ளதா இருக்கு. அப்ப நம்ம எப்பவுமே நம்ம அந்த பாசிட்டிவ்லயே இருக்கணும் இல்லைங்களா ஐயா? அவ்வளவுதாங்க, இயல்புல இருந்தா போதுங்க, அவ்வளவுதாங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான். அதே போல நீங்க சொன்னீங்க, நம்ம ஒரு ரொம்ப ஆழ் மனதுல இருந்து நம்ம அது விலகிட்டோம்னு வச்சுக்கோங்க, உண்மையிலே அவங்கள பார்க்கும்போது நமக்கு எந்த ஒரு அந்த உணர்வெல்லாம் வரல நமக்கு. வரக்கூடாது. ஆமா, ஒரு அவங்கள வந்து முழுமையா நாம புரிந்து கொள்ளும் போதுதான் நம்ம ஆழ் மனதுல இருந்து வெளியில வர முடியுது. அவர்களுடைய குணங்களை நாம அவங்க இப்ப ஏன் எதனால இவங்க இந்த அளவுக்கு நம்ம கிட்ட நடந்துக்கிறாங்க அப்படின்னு அதை நம்ம கொஞ்சம் அவங்களை பற்றின முழு புரிதல் வரும்போது, அப்ப ஆழ் மனதுல இருந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த வாழ்த்து, அவங்கள மன்னிக்கக்கூடிய தன்மை, மகிழ்ச்சியோட அந்த வாழ்த்தும் பயன்ல நமக்கு மன்னிக்க சொல்றாங்க மகிழ்ச்சி, எதிரிலையும் வாழ்த்துங்க, மன்னிங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு கான்செப்ட் இந்த இடத்துல நல்லா யூஸ் ஆகுதுங்க ஐயா. எல்லாமே பாசிட்டிவ் பாஸ், நல்லதாவே நடக்குது, நல்லதுக்கு தான் நடக்குது, நம்ம ஏற்றுக்கொள்ற தன்மை வரணும். தீதம் நன்றும் பிற தர வாராம். இந்த ஒரு வார்த்தையை நான் வந்து என்னோட மந்திரமா வச்சுக்கிட்டேங்க ஐயா. ரொம்ப நல்லது. யார் எங்க இருந்து என்ன வந்தாலும் தீதும் நன்றும் பிற தர வாராம். அப்ப என்கிட்ட என்னவோ இருக்கு, அது எனக்கு வருது, நன்மையா வருது, தீமையா வருது. உண்மையிலே சிறப்பு சிறப்புங்க ஐயா. இன்னைக்கு இந்த ஈர்த்தலும் விளக்கலும் அப்படின்றது நீங்க இவ்வளவு இயல்பா நம்ம லைஃப்ல இப்படி இருக்கும்ன்ற ஒரு சிந்தனை நீங்க எப்படி இதெல்லாம் சிந்திக்கிறீங்கன்னு தெரியல. எதுவுமே சிந்திக்கிறது இல்லைங்கம்மா. வேண்டுதல் வரும்போது பிரபஞ்சம் கொடுக்குதுங்க. ஆக்சுவலா நிறைய இடத்துல அப்படிதான் நடக்குது. நம்ம ஒரு வேண்டுதல் உண்மைங்க விருப்பம் உண்மைங்க வரும்போது மிக இயல்பா வருது. உண்மைங்க. நாங்க வந்து இது ஒரு பெரிய சயின்ஸா தான் நான் படிச்சுட்டு சயின்ஸ் நினைச்சிட்டு இருக்கோமே சார், இது இயல்பா இப்படி இருக்கும்ன்றது உங்க மூலியமா தான் தெரிஞ்சுக்கிறேங்க ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. அனைவரும் துரிய நிலையில வந்துட்டு ஐயாவை வாழ்த்திட்டு நம்ம அதுக்கப்புறம் கேள்வி பதில் போகலாம். நான் துரிய நிலைக்கு வந்துருங்க. இன்று நமக்கு ஈர்த்தலும் விலகலும் அப்படின்ற ஒரு தலைப்புல இயற்கை வாழ்வியல் சிந்தனையாளர் உயர் திரு பாலமதன் ஐயா அவர்கள் வந்து நமக்கு சிறப்பாக சிந்தனை உரை கொடுத்ததற்காக நம்ம அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். இயற்கை வாழ்வியல் சிந்தனையாளர் உயர் திரு பாலமதன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். பாலமதன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். உயர் திரு பாலமதன் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் நல்ல உடல் நலத்தோடும் நீண்ட ஆயுளுடனும் நிறைவான செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. அம்மா நளினி அம்மா, நீங்க அடுத்து கேள்வி பதில் செக்ஷன் போலாம். வாழ்க வளமுடன் அம்மா. பொன் கோடி தயாளன் ஐயா, வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிருக்காங்க ஐயா, வாழ்க வளமுடன். அவர்களை தொடர்ந்து வெண்ணிலா அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். பூங்கொடி தயாளன் ஐயா. வணக்கம். வணக்கங்க. வணக்கங்க. நல்லதுங்க. சிறப்பான தலைப்புங்க. வாழ்வியல் முறையில நீங்க வந்து மக்கள் எப்படி இருக்கணுன்றதுக்காக ஈர்த்தலும் விளக்கலுக்கும் அருமையான அடிப்படை கருத்தை நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அந்த ஈர்த்தல்ல வந்து 3 விதம் சொன்னீங்க. அது சிறப்பான முறைங்க. விளக்கல் முறையில 3 சொன்னீங்க. சிறப்பான கருத்து. ஈர்த்தல்ல நன்றி சொல்றதும் மன்னிப்பு கேட்டதுன்ற மாதிரி அடிப்படையா சொன்னீங்க. அது எல்லாருக்கும் வருமானது தெரியல. இருந்தாலும் வந்து நல்ல கருத்துங்க அது. அது வந்து இன்னொரு கேள்விங்க.
குடும்பத்துல விளக்க முடியாத உறவுங்க நெகட்டிவ் பர்சனாவே இருக்கிறாங்க. அவங்கள பாசிட்டிவ் பர்சனா எப்படி மாத்தணும், இல்ல அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்க முடியுமான்றது இது தவிர்க்க முடியாத ஒரு கருத்துங்க. அதுக்கு ஒரு வழி சொல்லுங்களேன். அவங்கள எப்படி பாசிட்டிவ் பர்சனா மாத்தணுன்றதுக்காக ஒரு கருத்து சொல்லுங்க. அதாங்க இப்போ ஏன்னா இப்போ நிறைய பேத்துக்குள்ள வரக்கூடிய கேள்வி அந்த இடத்துல தாங்க வருதுங்க. ஆக்சுவலா இப்ப நண்பர்கள்கிட்ட உறவினர்கள்ட்டயோ எந்த ஒரு குழப்பமும் இல்லை அவங்களால. அதெல்லாம் நான் பாசிட்டிவா மாத்தி பாக்குறேன், இல்லை நான் வந்து இது பண்ணிக்கிறேன்னு வந்துடுறாங்க. ஆனா ஒரு வாழ்க்கை துணை கிட்ட வரும்போது மட்டும்தான் நிறைய பேர் அங்க தடுமாறுறாங்க. ஆக்சுவலா இல்ல வாழ்க்கை துணை கிடையாதுங்க, குடும்பத்துல குடும்பத்துல ரொம்ப மகன் முக்கியமான மருமகள் மகன் மருமகளா இருக்கலாம், மாமியார் ஆமாங்க, எல்லா அது மாதிரி வருவாங்க. அது மாதிரி வரும். இப்போ அந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் சொன்னதாங்க, மனம் திறந்த உரையாடல் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியங்க. அந்த மனம் திறந்த உரையாடல் எப்படின்னாங்க, எந்த ஒரு பிளேமிங் பண்ணாம, அவங்கள தப்புன்னு சொல்லாம, எதுவுமே சொல்லாம, இல்லப்பா இது நடந்துருச்சு, அதை விட்டுறலாம், ஓகேவா, இப்போ நம்ம ஒரு நல்ல எண்ணத்துல வச்சு நம்ம நல்லா வாழணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னு கேட்டா இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை ஒண்ணுதான், இது நம்ம வந்து ஒரு பாசிட்டிவா இருந்து பார்க்கலாம் சொல்லி ஒரு மனம் திறந்த உரையாடல் நம்ம நிகழ்த்தலாங்க. ஓகேங்களா, இந்த என்னுடைய இதுல சொல்றாங்க, கிட்டத்தட்ட இது ஒரு 50-60 பேருக்கு சொன்னதுல ஒரு 40 பேத்துக்கு மேல இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குதுங்க, மனம் திறந்த உரையாடலுங்க. ஒன்ஸ் உரையாடல் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு காலம் நம்ம கொடுக்கணுங்க. காலம் ரொம்ப முக்கியம். அது வந்து ஒவ்வொருத்தருக்கான பொறுமையும் ஒரு ஆள் மனசுல இன்ட்யூஷன் சொல்லுவாங்க, அது சொல்லக்கூடிய ஒரு விஷயங்க. ஒரு காலம் சரி நம்ம பேசிட்டோம்ல, ஒரு 3 மாசம் நம்ம பக்குவமா இருக்கலாம், பொறுமையா இருக்கலாம், அங்க மாறுவாங்க, கண்டிப்பா அவங்க மாறுவாங்கிற எண்ணத்துல மட்டுமே நம்ம நிலைத்திருத்தல், எந்த ஒரு நெகட்டிவிட்டி இல்லாம. நெகட்டிவிட்டி இருக்கக்கூடாது, மாறுவாங்களோ இல்லையோ அப்படிலாம் வேண்டாங்க, இல்ல அவங்க மாறுவாங்க, நான் பிரபஞ்சம் வேண்டிட்டேன்ல மாறுவாங்கன்னு சொல்லி ஒரு கால அவகாசம் கொடுக்கறதுங்க. அப்போ உரையாடியாச்சு, கால அவகாசம் கொடுக்கும் பொழுதும் அவர்கள் மாறவில்லை என்றால் அவர்கள் நம்ம கிட்ட இருந்து விலகப்பட வேண்டியவர்கள் தாங்க. அங்கேயும் நீங்க கஷ்டப்பட்டாலும் விளக்க வேண்டியது இல்லைங்க. இயல்புல அந்த 3 மாசத்துல ஒண்ணு அவங்க கிட்ட வந்துருவாங்க, இல்ல விலகிறனா அவங்களே விலகிடுவாங்க. இதுதான் நம்ம எதுவுமே கஷ்டப்பட வேண்டியது இல்லைங்க. அதுதான் அந்த 3 நம்பர் உள்ள எக்ஸாம்பிள் சொன்னது. உங்ககிட்ட 10 வருஷம் முன்னாடி நல்லா பழகி இப்பயே அவங்க தள்ளி இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அது அப்படிதான். இதுதான் இயற்கையை பண்ணுங்க. சோ நம்ம இயற்கை மேல நம்ம இதை பண்ணிடணுங்க. நம்ம தான் விளக்குன்னு நினைச்சாதான் இங்க பிரச்சனைங்க. அது தவறா கூட முடியலாம். சோ இத மனமார்ந்து பண்ணீங்க, கண்டிப்பா மாட்டேன். சரிங்க, நீங்க சொல்ற மாதிரி வாழ்த்து போட்டுக்கினே இருந்தா மாற வாய்ப்பு இருக்கும். சரி, நல்லதுங்க, சந்தோஷங்க. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்களும் உங்கள் அன்பு தொண்டும் சிறப்பாக நடைபெற இறையர்களும் குருவர்களும் துணை புரிய வாழ்த்துகிறேன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. உங்களை தொடர்ந்து ஜி வெண்ணிலா அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் ஐயா. உங்க பேச்சு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேங்கய்யா, அதனால கொஞ்சம் லேட்டா தான் உங்க பேச்சு கேட்க ஆரம்பிச்சேன். சாதாரணமா எப்பயுமே கேட்கற மாதிரி கேட்டுட்டு இருந்தேன். நீங்க சிரிக்கிறத பார்த்து என் மூஞ்சி, என்னை யாராவது எடுத்தாங்களோ ஏன் இந்த பொண்ணு இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கான்னு நினைச்சிருப்பாங்க. நீங்க சிரிக்கிறத பார்த்து எனக்கும் அதே என் மூஞ்சி சிரிச்ச மூஞ்சாவே ஆயிடுச்சுங்கய்யா. ரொம்ப சந்தோஷம். நான் வந்து ஒருத்தரை வந்து அவங்க என்னை வேதனைப்படுத்திட்டே இருந்தாங்கய்யா. நீங்க சொல்ற மாதிரி அவரை மன்னிப்பு கேட்டு அதெல்லாம் வாழ்த்து ரெண்டையும் பண்றேன் நீங்க சொல்லவே செஞ்சீங்களா? அவரை நினைச்சா எப்பயுமே வெறுப்பு வர்றது எனக்கு இப்ப உண்மையாலுமே அவரை பார்த்து இனிமேல் வாழ்த்து தான் செய்யணும்னு தோணுச்சுங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. பேச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கங்கய்யா. நன்றிங்கய்யா. மிக்க நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. சந்திரிகா அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். எனக்கு உங்களோட உரை ரொம்ப பிடிக்கும் ஐயா. நான் வாரம் கேட்டுட்டே இருக்கேன். ரொம்ப நன்றி ஐயா. என்னோட வாழ்க்கையில நான் நீங்க ஈத்தனம் இந்த விஷயத்த நான் புரிஞ்சுட்டு நான் நிறைய விஷயங்கள் என்னோட வாழ்க்கையில நடந்திருக்குங்க ஐயா. இத நான் என்னோட குழந்தைகளுக்கு நான் இத சொல்றேன் சார். ஆனா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, ஆனா அவங்க அதை செயல்படுத்துறதுக்கு முன் வர மாட்டேங்கிறாங்க. அதை எப்படி அவங்களுக்கு நான் புரிய வச்சு அவங்க அதை செயல்படுத்துறதுக்கு வர்றாங்க குழந்தைங்களுக்கு? என்ன வயசுமா அவங்களுக்கு? அவங்களுக்கு 20 வயசு ஆயிடுச்சுங்க சார். 20 வயசு ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலா இந்த ஏஜ் எப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமா எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல விஷயத்த பதிவு பண்றதோட நிறுத்திடணுங்க. ஆக்சுவலாங்க இதுல என்னன்னா அந்த குழந்தைகளுக்கு அந்த வயசுல அது உள்ள போகணுங்கிற விஷயம் ஒரு இயற்கையோட விருப்பம் இருக்கிறனால போயிருச்சுங்க. இதை எப்ப அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கன்னா அதுக்கான காலங்கள் வருங்க.
இது நிறைய இடத்துல என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்குதுங்க. இப்ப என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே இருப்பாங்க, நான் சில விஷயங்கள் சொல்லிட்டு இருப்பேன், பண்ண மாட்டாங்க. திடீர்னு ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்துட்டு, அச்சா இது பண்ணலான் இருக்கேன்டா அப்படிம்பாங்க. ஆக்சுவலா இதுதான் இப்ப நான் சொல்லிட்டு இருந்தேன் போது, ஆமா இல்ல அன்னைக்கு நீ சொன்னே இல்ல அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நல்லா ஆழமா பண்ணுவாங்க. ஆக்சுவலா அப்போ அவங்க ஆள் மனசும் அதற்கான தேடல்ல இருக்கணுங்க. ஓகே, அந்த தேடல் வரும்போது இப்ப நீங்க கொடுத்த இந்த இன்புட் வேஸ்ட் ஆகாதுங்க. இப்ப நீங்க கொடுத்த அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த தேடல் வரும்போது ஒரு கனெக்ட் ஆகிறதுக்காக தான் அங்க லிங்க் ஆகுதுங்க. ஆக்சுவலாங்க அதனால நீங்க உங்களோட கடமையா பதிய வைக்கிறது மட்டும் பண்ணுங்க. அது எப்ப வேணுமோ அதை அவங்க எடுத்துக்குவாங்க. ஆக்சுவலா எடுத்துக்குவாங்க. நன்றி நன்றிங்க, ரொம்ப சந்தோஷங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜெயஸ்ரீ அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மேடம். நான் சார், தேங்க்யூ சார், ரொம்ப நல்ல அருமையான ஸ்பீச். எவ்வளவோ கேட்டிருக்கோம், இருந்தாலும் உங்களது அது சரி இவ்வளோ இது கேட்டு எல்லாம் பண்ணாக்கடா சில விஷயங்கள் நினைக்க கூடாதுன்னா அதே திரும்பி திரும்பி வருது. அதை எராடிகேட் பண்ணணும்னா என்ன செய்யணும் சார்? இது என்னுடைய முன்னர் வகுப்பு இருந்திருந்தா சொல்லியிருப்பாங்கம்மா. இதுக்கு ஆக்சுவலாங்க இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா 2 விஷயங்கம்மா. திங்கிங் அப்படிம்பாங்க, தாட் அப்படிம்பாங்க. தாட்டுங்கிறது எண்ணம்ங்க, திங்கிங் என்பது தொடர்ச்சி அதை பத்தி நினைக்கிறதுங்க, சிந்தித்தல் அப்படின்னு சொல்லி வருங்க. ஓகேங்களா? இங்க என்ன பிரச்சனைனா நம்ம தாட்டையும் திங்கிங் ஒரு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். தாட்டுங்கிறது நீங்க என்ன பண்ணாலும் அதை நிறுத்தவே முடியாதுங்க. தாட்டை பொறுத்த வரைக்கும், ஏன்னா மனசை பொறுத்த வரைக்கும் மிக பயங்கரமான வேகங்க. எதை இப்படி நினைச்சோம்னா உடனே அதை பத்தி ஏகப்பட்ட கற்பனை நோக்கி நகர ஆரம்பிக்கும். ஆக்சுவலா தாட்டுங்கிறது தாட் மாறிக்கிட்டே இருக்கும். திங்கிங் என்னன்னா நம்ம உன்னை பத்தி வச்சு அதை பத்தி ஆழமா போவோம். திங்கிங் முழுக்க முழுக்க நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்குதுங்க. தாட் நம்ம கண்ட்ரோல் இல்ல. புரிஞ்சுங்களா? எண்ணம் வர்றது நம்ம கண்ட்ரோல் இல்லைங்க, அது குறித்து சிந்திக்கிற நம்ம கண்ட்ரோல் இருக்குது. ஓகேங்களா? அதுக்குதான் இப்ப நம்ம சொன்ன இந்த தியானம் எல்லாமே அதுக்கான ஒரு முறைதான். வரவிடாத பண்றதுக்கு என்ன செய்யணும்? அதான் இந்த இடத்த பொறுத்த சொல்லுங்க. இதுக்கு திங்கிங் நம்ம கிட்ட கண்ட்ரோல் இருக்குதுங்க. ஆக்சுவலாங்க அந்த இடத்துல என்ன பண்ணா ஒண்ணு டைவர்சிஃபிகேஷன், இல்லாட்டி அந்த திங்கிங்கை நான் பாசிட்டிவா மாத்துறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுங்க, இப்போ நாங்க என்ன பண்ணுவோம்னா எங்களுக்கான சில விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூச்சை கவனிக்கணும்னு சொல்லி ஒரு விஷயம் வச்சேன்னா, இதெல்லாம் முதல்ல ஆரம்ப காலத்துல பண்ணதுங்க. மூச்சை கவனிக்கணும்னு வைக்கும் போது எல்லா நேரம் கவனிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம்னா ஏதோ ஒரு இது பண்ணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செல்போன்ல பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு லைட்டா ஒரு ரிங் அடிக்கும் போது டக்குனு இது கொஞ்சம் மூச்சை கவனிக்கிறோம்பா அப்படின்னு திரும்ப வந்துடுறது. இப்படி நம்மளுக்குள்ள ஒரு சின்ன அவேர்னஸ் வெளியிருந்து சப்போர்ட் பண்ணிக்கிறதுங்க. ஆக்சுவலா இப்படிப்பட்ட விஷயம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன அந்த இமேஜை பார்க்கும் போதெல்லாம் நம்மளுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டி வந்துடும். சோ இது ஒரு எக்ஸ்ட்ரா மெத்தடுங்க. ஓகேங்களா? இன்னொன்னு, திங்கிங் முழுக்க முழுக்க உங்களோட அவேர்னஸ்ல இருந்து மிஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். கொஞ்சம் அவேர்னஸ் கண்ட்ரோல் பண்ணிடலாங்க. இது முதல்ல ஒரு வாரத்துக்கு தான் கஷ்டங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிக எளிதாக கண்ட்ரோல் பண்ணப்படும். ஏன்னா இதுக்கு ரொம்ப சிம்பிளுங்க. நீங்க இப்ப திங்க் பண்ணும்போது நான் முதல்ல யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் சொல்றேன். இப்படி வச்சுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாங்க இப்படி வச்சு அப்படியே யோசிக்கும் பொழுது டக்குன்னு எக்ஸ்ட்ரா யோசி போறோம்னா இப்படின்னு ஒரு தட்டுவாங்க. இல்ல சரி நம்ம வேற அப்படின்னு சொல்லி உடனே வேறொரு பழக்கத்தை நான் ஈடுபடுத்த ஆரம்பிப்பேன். இது கொஞ்சம் கொஞ்சமா அவேர்னஸ் வர வர ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அந்த திங்கிங் 0 ஆயிடுச்சுங்க. தாட் மட்டும்தான் இருக்குங்க. சோ தாட்டை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? தேங்க்யூ ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி. மிக்க நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக பிரேமாதேவி அம்மா, வாழ்க வளமுடன். அவர்களை தொடர்ந்து தேவகி கனகம். தேவகி கனகனன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். உங்களோட ஸ்பீச் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப மனசுல ஒரு கான்பிடென்ட் ஏற்படுது. ஆனா எங்க ரிலேஷன் பொண்ணு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள அது ஒரு நல்ல ஒரு சுமூகமான உறவு இல்லைங்களா? அவங்களுக்குள்ளவே ஒரு இது உன்னோட காசு இது என்னோட காசு அத மாதிரி ரொம்பவும் ஒரு கருத்து ஒற்றுமை இல்லாம ரொம்பவும் இருக்கிறாங்க. நான் இதை சொல்லி வாழ்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அந்த பொண்ணு இதுல துணை பேராசிரியரா இருந்து அவங்களுடைய ஒரு மன பலத்தால இதுல மீண்டுகிட்டு வராங்க. ஆனா ஒரு சைக்கோ மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் அத மாதிரி இருக்கிறதுனால இந்த பொண்ணு ரொம்பவும் தன்னம்பிக்கை இழந்து ரொம்ப ஒரு சூசைட் போயிடணும்ன்ற அளவுல இருக்குது. நான் இங்கிருந்து வாழ்த்தி 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 அவளுக்கே கொஞ்சம் ஓரளவுக்கு வருது. இப்ப தன்னு சுயமா என்ன முடிவு எடுக்கிறதுன்றதே தெரியாத ரொம்பவும் ஒரு மனசு அப்படியே லோன்லியா இருக்கிற மாதிரி இருக்குது. நான் எப்படி சொல்லி இதை அவளுக்கு பண்றதுன்னே தெரியல. நான் பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டி வேண்டி வேண்டி
அவளுக்கு கொஞ்சம் அந்த இது இருப்பதுல என்னன்னாக்கா, பையன் வந்து +2. அவன் ஒண்ணுமே நல்லா படிக்கக்கூடிய பையன். இந்த மனநிலையில அவன் படிக்கணும்ன்ற எண்ணத்தையே விட்டுட்டு இப்ப எக்ஸாம் நெருங்க நெருங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுமா, நான் என்ன படிச்சா மாதிரியே இல்லையே. இந்த குடும்பத்துக்கு நான் என்ன ஆறுதல் சொல்றதுனே நான் தான் பிரபஞ்சத்துக்கிட்டையும் மகரிஷிகள்கிட்டயும் வேண்டி 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 கொஞ்சம் அவளுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்துற. அம்மு எல்லாமே ஒரு கால சூழலால மாற்றம் ஏற்படும். நீ வந்து இதை நம்ம கர்ம வினைகள் ஒரு அளவுக்கு முடிஞ்சதுன்னா ஏத்துக்கோ, அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி கொஞ்சம் நான் ஆறுதல் சொல்றேங்க. ஆனா இது வந்து ஒரு விலக முடியாத ஒரு உறவு இல்லைங்களா. அவருக்கு கொஞ்சம் கூட பையன் குடும்பம் அப்படின்ற ஒரு இதுவே இல்லாத ரொம்ப செல்ஃபிஷா இருக்கிறாரு. இப்ப நீங்க இதெல்லாம் சொல்லும் போது அது நன்றி சொல்றதா, வாழ்த்து சொல்றதா, மன்னிப்பு கேட்கறதா, இது எந்த கான்செப்ட்ல போறதுன்றதே எனக்கு புரியாம ஒரு புதிரா இருக்குதுங்க. அவளுக்கே ரொம்ப ஒரு கவுன்சிலிங்கே தேவைப்படுற மாதிரி இருக்குதுங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன் செஞ்சா நல்லா இருக்குங்க ஐயா? உங்களுடைய சஜஷன் அவசியம் தேவை. இது 2 விஷயம். ஒண்ணு, கவுன்சிலிங் தேவைப்பட்ட கண்டிப்பா கவுன்சிலிங் கொடுக்கலாங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. அது கண்டிப்பா கொடுக்கணுங்க ஆக்சுவலாங்க. இதுக்கு நான் அந்த பதில் சொன்னதாங்க. நான் வந்து நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ வந்திருக்கோம். இங்க நம்மளோட எண்ணங்கள் நம்மளோட நினைவுகளோட தான் நம்ம டிராவல் பண்றோம். நம்ம இல்லாத நாட்கள் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா எது ஒரு மறுக்க முடியாத உண்மைன்னா, நம்ம இல்லை என்றாலும் இந்த உலகம், நம்ம சுற்றத்தார், நம்ம நண்பர்கள் இயங்குவாங்க. திரும்பவும் அந்த சந்தோஷத்தை நோக்கி வருவாங்க. திரும்பவும் மகிழ்ச்சி வரும். திரும்பவும் எல்லாமே நடக்கும் ஆக்சுவலாக. அப்போ நம்ம இருக்கும் பொழுது ஒரு சில இடத்துல நம்ம வாழ்க்கைக்கான சில முடிவுகள் எடுக்க நம்ம எல்லாமே குழம்பிடுறோம் ஆக்சுவலா. அது மிகப்பெரிய ஒரு தப்பு. நம்ம ஃபாரின் கல்ச்சர் மிக மோசம் சொல்லி இங்க வந்து அப்படிதான் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. ஃபாரின் கல்ச்சர் மோசம் மோசம். அங்கேயும் நீங்க வந்து பாருங்க, அங்கேயும் அவ்வளவு சீக்கிரம் 2ஆம் கல்யாணம் 3ஆம் கல்யாணம் அங்கெல்லாம் போறது கிடையாதுங்க. மனமொத்து வாழ்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல பிடிக்காத போது 2 பேரும் மனமொத்து பிரிஞ்சிடறாங்க. இல்லப்பா உனக்கு எனக்கு செட். இது அற்புதமான விஷயம். நம்ம இங்க இருந்து பாத்தீங்கன்னா சும்மா அவங்க 2 பொட்டாட்டி கட்டுவோம் அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாமே சும்மா உடல் சார்ந்த தேவைக்காக போறவங்க எல்லாம் கிடையாதுங்க. இன்னைக்கும் அங்க எமோஷன்ஸ் ஜாஸ்தி, சென்டிமெண்ட்ஸ் ஜாஸ்தி. என் நண்பர் சொல்லுவாரு, நம்ம குழந்தைகள் பாத்தீங்கன்னா இப்போ நான் ஃபிளைட் ஏறினேன், என் பக்கத்துல இந்த பக்கம் லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா ஜெர்மன் இதுங்க, இந்த பக்கம் இந்தியன் இதுங்க. ஜெர்மன் பேரண்ட் வந்து என்ன பண்ணி இந்தியன் பேரண்ட் ஏறினோடனே பாத்தீங்கன்னா செல்போன் கையில கொடுத்து நீ பாத்துட்டு சொல்லி இவங்க அப்பா ஒரு செல்போன்ல அந்த பையன் ஒரு செல்போன்ல பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு வந்துருக்காங்க. லெஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா அதே பையன் ஒரு குழந்தை, பெண் குழந்தையும் அப்பாவும் 2 பேரும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சு 2 பேரும் மனசார பேசி சிரிச்சிட்டு வந்திருக்காங்க. நம்ம ஒரு பக்கம் சில இடத்துல மேல இருக்காங்க ஆக்சுவலா. நம்ம சும்மா இங்க இருந்தே சும்மா பேசி பேசி நம்ம ஏமாத்திட்டு இருக்கோம். அப்படி கிடையாதுங்க. அப்போ எனக்கான லைஃப் ஒரு லைஃப்ங்க. அந்த லைஃபை நான் வாழணும் அப்படின்னா சில ஹார்ட் டிசிஷன் நம்ம எடுத்துதான் ஆகணும். ஏன்னா இது சொல்லதாங்க, இறந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து வழி இல்லாம ஏத்துட்டு ஆனா திரும்ப மகிழ்ச்சியா தான் இருக்கும். இப்ப நம்மளோட உறவுகள், இப்ப எங்க அப்பா இருக்கானா, அப்பா இறந்தாருங்க. இறந்து 1 வருஷம் அது வந்து வெளியே வர கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நீங்க எடுத்தீங்கன்னா எல்லாமே தொடருது. இன்னைக்கு நம்ம வந்து போயிட்டே தான் இருக்கும். ஆனா ஒன்னா சேர்ந்து வாழ மட்டும் இவங்க பிரிஞ்சுட்டாங்கன்னு என்ன பண்றது? சமூகம் ஏகப்பட்ட குழப்பத்துல இருக்கும். ஆனா இன்னைக்கு சொல்றேங்க, இப்ப யோசிச்சு பாருங்களேன், அந்த பையனோட அடுத்த வாழ்க்கைக்கு இப்ப ஒரு கேள்விக்குறிய மாத்தி வைக்கிறாங்களா இல்லைங்களா? இது ஒரு 10ஆவது படிக்கும் போது இல்ல நம்ம ரொம்ப யோசிச்சிட்டோம், ஒரு பெரியவங்க வச்சு பேசிட்டோம், நம்மளுக்கு செட் ஆகுதுன்னு சொல்லும் போது சில இடத்துல விலகி இருந்தாங்கன்னா ஈர்த்தலும் விலகலும் தான் வாழ்க்கைக்கான முக்கியங்க. எப்பயுமே ஈர்த்துட்டு இருந்தாலும் நீங்க பிரச்சனைங்க, புரிஞ்சுக்கோங்க. சோ அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் முடியாத போது நீங்க மனமொத்து பிரியறது மிக முக்கியம். மனமொத்து சேர்றது மட்டும் இல்லைங்க, மனமொத்து பிரிதலும் சில இடத்துல தேவைங்க. சரி 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 சரிங்க. இது அவங்களா பேசி இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்து கொடுத்து அவ மனசு என்ன இருக்குதுன்றத யோசிச்சு செய்ய சொல்லுங்க. கண்டிப்பாங்க. சரிங்க. வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரியல்மி. ஐயா வாழ்க வளமுடன். கார்த்திகேயன் ஐயா. ஐயா மதன் ஐயா. ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். திருப்பூர் கார்த்திகேயன் தானுங்க ஐயா. இப்ப கடைசியா 2 பேசின அம்மாக்கள் 2 பேர்த்துக்காக தான் நான் இப்ப கூப்பிட்டேங்க. எனக்கு எந்த டவுட் இல்ல, வேதாத்திரியத்துல எந்த டவுட் இல்ல எனக்கு. இப்போ ஒரு அம்மா கடைசியா பேசினாங்க, துணை பேராசிரியர் வரைக்கும் பயிற்சி எடுத்த ஒரு அம்மா பெண்ணு இப்ப இவ்வளவு சிக்கல் பேஸ் பண்றான்னு இந்த அம்மா இவ்வளவு கவலைப்படுறாங்க. துணை பேராசிரியர் வரைக்கும் என்னென்ன தவங்களை என்னென்ன உணர்வு நிலையில பண்ணுனாங்கிறது என்னோட கேள்வி. இல்ல
இதுல என்னன்னாங்க இங்க வந்து பிரச்சனை என்னன்னு சொல்லிடுறாங்க. இப்போ இது எல்லா பக்கம் வரக்கூடிய சிக்கலுங்க. ஆக்சுவலா அதை நம்ம கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும்னா வந்து போதுங்க. இப்போ வேதாத்திரி மகரிஷி உணர்ந்து சொன்ன அந்த ஞான கருத்துக்களை அதே விதத்துல புரிஞ்சுட்டு அதே விதத்துல செயல்படுத்துறமான ஒரு கேள்விய நம்ம எல்லாத்துக்கும் முன்னாடி வச்சோம்னா அது என்ன பதில் வரும்னு தெரியுங்களா? ஆக்சுவலாங்க அவர் சொன்ன அதே ஞானத்தை தான் நம்ம உணர்ந்து பண்றோமான்னு கேட்டோம்னா பதில் இல்லைங்க. சரியா இல்லைங்களா? இங்க பிரச்சனை இதுதாங்க. இங்க என்ன நடக்குதுன்னா நம்ம அறிவுல விரிஞ்சிடுறாங்க. இன்னைக்கு எந்த குழந்தைகிட்ட கேட்டாலும் சரி, எந்த மனிதன் கேட்டாலும் அவனுக்கு தெரியாத தத்துவங்களை எல்லாம் பேசுறாங்க. ஆனா தனது வாழ்க்கைன்னு சொல்லி வரும்போது அந்த வாழ்க்கையை நேர் பண்ணக்கூடிய விஷயங்களை சில இடத்துல வந்து தவற விட்டுறாங்க. முதல் பிரச்சனை இதுதாங்க. இது வந்து மட்டும் இல்லைங்க. ஒரு ஸ்கூல் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க. எங்க சொந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு லேடிங்க டீச்சர், அதுக்கப்புறம் பிரின்சிபல், அதுக்கப்புறம் ஹை போஸ்ட்டுங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஊர்ல வேலை செஞ்சு சரித்திரமே இல்லைங்க. 2 பேருக்கு சண்டை வரும். இவங்க ஒரு ஊர் அவங்க ஒரு ஊர், எப்பயும் அப்படிதான் இருப்பாங்க. பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்ல படிக்குதுங்க. அது பார்த்தீங்கன்னா 1 படிச்சு இப்போ காலேஜ் வரைக்கும் வந்தாச்சு. இப்போ இந்த 3 பேரும் 3 ஊர்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 3 பேத்துக்குள்ள ஒரு பர்சனல் அட்டாச்மெண்ட் நாங்க ஜீரோங்க. ஆனா 3 பேருமே பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறவங்க மட்டும் தான் நோக்கம். எதுலாம் தொழில் கிடைக்குமோ எந்த தொழிலும் நான் வந்து பண்றாங்கிற விஷயத்துல அவங்க இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. மிக பெரும் ஒரு கல்லூரியோட ஒரு பிரின்சிபலா இருக்கக்கூடிய ஒரு பெண் வாழ்க்கைக்கு எது தேவைங்கிற விஷயத்துல கூட ஒரு தெளிவில்லாம வாழும் பொழுது அப்ப நம்ம யோசிச்சு பாருங்களேன். நீ பேராசிரியர் இருக்கப்ப எதுவும் தெரியல, இல்ல பேராசிரியர் பணம் சம்பாதிதான் இருக்குங்கிற இடத்துக்கு தான் போய் நின்றுட்டாங்க. அப்போ பிரச்சனை இதுதாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு இடத்துல இவங்க அப்படி சொன்னாங்க, ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேண்டாங்க ஆக்சுவலாங்க. ஏன்னா இவங்க இது தெரியாதுன்னு கேட்டா இன்னைக்கு விஷயம் அதுதான். எதை நோக்கி நம்ம நகர்ந்துடுறோங்க விஷயத்துல இங்க குழப்பம் இருக்குதுங்க. நமக்குள்ள என்னன்னா அந்த பழமொழி தாங்க, எத்தை தின்றால் பித்தம் தெளிவுங்கிற கான்செப்ட் தான். இது பண்ண நல்லா இருக்குமா, அது பண்ண நல்லா இருக்குமா. எனக்கு ஒரு நண்பர்ல ஒரு முறை ஒரு யோகா கிளாஸ் போக சொன்னார். அவர்ல என்ன சொன்னாரு, ஏங்க நான் வந்து பாத்தீங்கன்னா வாழும் கலை போயிட்டேங்க, வேதாத்திரி மகரிஷி போயிட்டேங்க, ஈஷா போயிட்டேங்க, அங்க போயிட்டேங்க, விபாசனா போனேன், அது போனேன், இது போனேன், எல்லாம் போயிட்டு வந்தாங்க அப்படின்னாரு. நம்ம மனசுல அவளை அப்படியே பார்த்தாச்சுல, சரி எல்லாம் போய் வந்து ஒரு பேசிக் டிசிப்ளின் இல்லாம இருக்கேங்கிற விஷயம் தான் நம்மளுக்குள்ள தோணுச்சுங்க. அப்போ இவ்வளவு போய் ஒரு கதவு சாத்தும் போது மெதுவா சாத்தணும் கூட ஒரு விஷயம் இல்லைங்க. டப்புன்னு வந்து சாத்தினாரு. ஆனா சொல்றது பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் அவர் போயிருக்காருங்க. என்ன பிரயோஜனங்க? சோ அப்போ நம்ம என்ன கத்துட்டு வரக்கூடிய அறிவிங்க முக்கியம் இல்லைங்க. அதை எப்படி வாழ்க்கையில அப்ளை பண்ணக்கூடியங்கிற ஞானம் தான் முக்கியங்க. நம்மளுக்கு இங்க தேவை ஞானம் தாங்க, அறிவு வேண்டியது இல்லை. இதை புரிஞ்சுதுன்னா நம்ம தெளிவாயிடும். அடுத்து மிக்க நன்றிங்க ஐயா. அடுத்ததாக பிரேமகுமாரி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடங்க ஐயா. கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுமா கேக்குதுங்க. அவங்க உரை ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. இப்ப என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வு அது என்னன்னா, இப்ப ரொம்ப நம்ப வச்சு நம்ம கிட்ட வந்து நம்மளால ஒரு பர்சன் கூட அவங்கள வந்து நான் நெகட்டிவா நினைக்க முடியாத அளவுக்கு நம்ம கிட்ட நடந்து பணத்தை வாங்கிட்டு அப்படியே டோட்டலியா மாறி நம்ம கிட்ட இப்ப பேசுறாங்க. அது என்ன நினைச்சாலும் இப்ப நீங்க சொல்றீங்க அத நம்ம வந்து மறந்துட்டு அவங்கள மன்னிச்சுட்டு அடுத்த ஆளுங்க கிட்ட வந்து மறுபடியும் நம்பி கொடுக்கணும்னு அது என்னால ஏத்துக்கவே முடியலைங்க. ஏன்னா அதுல பற்ற அனுபவத்தை நம்ம அடுத்தவங்க கிட்ட அப்ளை பண்ணி பார்க்க தானேங்க தோணுது. இவங்களும் அந்த மாதிரி இருப்பாங்களா, இல்ல இந்த ஒரு இதுல நம்ம இந்த அனுபவத்தை பெற்றுட்டோம், அதை மறுபடியும் ஏன் நம்ம மறுபடியும் இன்னொருத்தவங்க கிட்ட போய் நம்ம அதை மறுபடியும் கொடுத்து ஏமாறணும், இப்படிதானேங்க தோணுது. ஏன்னா இதுல இருந்து என்னால கொஞ்சம் வெளிவரவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பர்சன் நடந்துக்கிட்டாரு. இதுக்கு என்னங்க தீர்வு? அதான் இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னாங்க, இப்போ நான் இதுல 2 பதில் உங்களுக்கு சொல்றேங்க. ஒரு பதில் வந்து பாத்தீங்கன்னா, முதல்ல நம்ம ஏன் அவரை மன்னிக்கணுங்கிற விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேங்க. நம்ம நல்லா இருக்கணும், நம்ம இனிமேல் வரக்கூடிய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா வேற ஆப்ஷன் கிடையாதுங்க. நீங்க மன்னிச்சுதான் தீரணும். அது ஒண்ணு மட்டும்தான் இதுக்கான தீர்வுங்க. நீங்க தள்ளி போறனாலயோ வேற எது பண்றனாலும் இது வந்து மாறாதுங்க. அப்போ ஏன் மன்னிக்கணுங்கிற விஷயம் நான் சொல்லிட்டேங்க. என்ன எரியாம இப்போ நம்ம இதுல வந்து 2 விஷயம் இருக்குது. என்ன எரியாம நான் வந்து ஏதோ ஒரு பக்கம் நான் வந்து ஒரு நெகட்டிவ் எண்ணத்துல இருந்தனால இவங்க வந்தாங்களா அப்படிங்கிற விஷயத்த நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அவ்வளவு தூரம் நம்ம யோசிக்கக்கூடிய சிந்தனை இருந்தனா யோசிச்சு பார்க்கலாங்க. இல்லை என்றால் சில இடத்துல கர்மாக்கள் சொல்லி நம்ம வந்து முதல்ல பேசின அந்த விஷயம் தாங்க. ஓகேங்களா? அதுல வந்து எனக்கு இன்னும் புரியல, ஆழமா பேச மாட்டாங்க. சில இடத்துல அதுவா இருந்துட்டு போட்டு, இன்னொரு சில இடத்துல எனக்கு இப்ப நம்ம அங்க நடந்தனால எனக்கு ஒரு அனுபவம் கிடைக்குதுங்க. அதன் மூலமாக அடுத்து நான் நகர்றேன். அப்போ எனக்கு வந்து அவங்க தான் வந்து வாழ்த்து தான் செய்யணும், நான் வந்து நிகழ்றதுக்கு இல்ல ஆக்சுவலா. ஏன்னு கேட்டா இப்ப நீங்க அந்த மனிதன் மேல நெகட்டிவ் ஃபீட்பேக் வைக்கும் போது உங்க ஆள் மனசுல ஒரு நெகட்டிவ் வடுவா பதியும் போது உங்களை எரியாம அடுத்த நீங்க இப்ப எப்படின்னா இப்ப ஒரு 10,000 ஏமாத்திட்டு போயிட்டான்,
நான் வந்து இனிமேல் பாரு எவனுக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க இருக்கீங்க. ஏன்னா எல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, இப்ப எல்லாரும் ஏமாத்துறாங்கன்னு சொல்லி மனசுக்குள்ள மைனஸ்ல பதியும் போது நீங்க கை காசா 10,000 ரூபாய் தான் ஏமாற மாட்டீங்களுடைய, அது வேற விதத்துல ஏமாறுறீங்க. ஒரு டிவி வாங்கும் பொழுதோ, ஒரு மொபைல் போன் வாங்கும் போதோ, ஒரு வீடு கட்டும் போதோ, ஒரு பர்னிச்சர் வாங்கும் போதோ வேறொரு இடத்துல நீங்க ஏமாற்றப்படுவீங்க. அப்போ இந்த ஏமாற்றத்துல வராதுங்க. ஒரு காலத்துல ஒரு வீட்டுல வந்து போகும்போது வெறுமனே ஒரு குச்சி எடுத்து இப்படி சொருகிட்டு போனாங்க, வீடு பத்திரமா இருந்துச்சு. இன்னைக்கு கைரேகை கண்ணு எல்லாமே வச்சுட்டு போறாங்க, அப்பயும் வீடு திருடப்படுது. இதுதான் விஷயம். அப்படிங்கும் பொழுது இங்க நம்மளுக்கு என்ன பிரச்சனை? எண்ணங்கள் தான் பிரச்சனைங்க. அப்போ நம்ம வாழ்க்கை இனிமேல் நல்லா இருக்கும்னா இங்க நீங்க அந்த ஆழ்மனப்பதிவை அழிக்கிறத தவிர வேற வழி இல்லை. ஏன்னா ஆழ்மனப்பதிவை அதுக்கு அழிக்கலைனால் அது பிரச்சனையாகும். இன்னொன்னு நீங்க சொன்ன இன்னொரு விஷயங்க, எனக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது. எஸ், அனுபவம் கிடைச்சிச்சு இல்லைங்க. ஆனா ஆழ்மனது எப்படி சொல்லுது, நான் எல்லாத்தையும் நம்பலாம்ப்பா அப்படின்னு சொல்லுது. இப்ப எனக்குள்ள அனுபவம் இல்ல, இப்படி ஏமாத்திட்டு போவாங்க, அவனை நான் வந்து மனசார வாழ்த்திட்ட மனசார விஷயம் சொல்லும் பொழுது எனக்கு இந்த ஆழ்மன பதிவு அழிஞ்சிருங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து பிரபஞ்சம் என்ன பண்ணா ஃபில்டர் பண்ண ஆரம்பிக்கும். உங்ககிட்ட ஒருத்த ஏமாத்திக்க வர்றான்னா ஏதோ ஒரு விதத்துல அந்த பணம் கொடுக்க முடியாம உங்களால போயிருங்க. இல்லை என்றால் அவர்கள் அந்த இடத்துல வாங்க முடியாம போயிருவாங்க. இது நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நான் பிரபஞ்சத்துல வந்து சரணடைஞ்சிட்டேன். புரிஞ்சுங்களா? அந்த இடத்த நோக்கி நம்ம நகரணும். ஆக்சுவலாங்க இன்னைக்கு சொல்றேங்க, நம்ம வாழ்க்கைக்காக நம்ம மன்னிக்க சொல்றேன், அடுத்தவங்க வாழ்க்கைகள் கிடையாது. நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னா மன்னிப்பு கேட்டல் மட்டும், மன்னிப்பு கொடுத்தல் ஒண்ணு மட்டும்தான் இங்க தீர்வுங்க ஆக்சுவலாங்க. ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேங்க. இதே விஷயங்க, என்னுடைய ஒரு கம்பெனி ஒரு ஃப்ரெண்டுங்க, அந்த ஃப்ரெண்டோட பார்ட்னர், அந்த பார்ட்னர் என்ன பண்றாங்கன்னா ஒரு 5 வருஷம் முன்னாடி ஒரு பிசினஸ் அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு இவரெல்லாம் பாத்துக்கிறேன் சொல்லி கடைசியில வந்து பாத்தீங்கன்னா பணத்தை ஏமாத்திட்டு பணத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து போயிட்டாருங்க. கிட்டத்தட்ட ஒரு ஒரு 5 லட்சம் வரைக்கும் இருக்குங்க ஆக்சுவலா. அவ ஏமாத்திட்டு போயிட்டாருங்க. அப்ப இந்த ஃப்ரெண்ட் எங்கிட்ட கேட்கறாங்க, இதே மாதிரிதான் கேட்டாங்க, அதை எப்படி என்னால மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாங்க. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், இல்ல சார் நீங்க என்ன பண்ணுங்க, இது நீங்க மன்னிச்சு மனமாற மன்னிச்சு பாருங்க, உங்களுக்காக நீங்க பண்ணுங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, உங்க ஆள் மனசுக்குள்ள இது பதிவு இருக்குதா இல்லையா கேட்டா ஆமா இருக்குது, அவன் நினைச்சாலாம் கோவம் வரும் அப்படின்னாங்க. சரி இதை வந்து மன்னிப்பு கேட்டு பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொல்றத அவர் மனசார ஃபாலோ பண்ணுவாருங்க. பண்ணிட்டாரு ஆக்சுவலா. பண்ணது ஆச்சரியங்க, 5 வருஷமா அந்த உறவு இல்ல போனதுங்க. கரெக்டா 3 வாரத்துல அந்த ஏமாத்திட்டு போன அந்த நபர் கூப்பிடுறாருங்க, போன்ல கூப்பிடுறாரு. ஆச்சரியமான விஷயங்க. கூப்பிட்டு என்ன நினைச்சா தெரியல, நான் வந்து முதல்ல நம்ம 2 பேரும் பிசினஸ் பண்ணோம்பா, எனக்கு அப்ப என்ன புத்தி வந்துன்னு தெரியல, இப்படி ஏமாத்திட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ, வேறலாம் எதுக்காக கூப்பிடல, உங்க நான் மன்னிப்பு கேட்கறத கூப்பிடுறேன்னு சொல்லி அவர் கூட்டு மன்னிப்பு கேட்கிறாருங்க. இது எப்படிப்பட்ட விஷயம் நடக்கணுங்க, வெறும் 3 வாரத்துல. சோ இயற்கைங்கிறது இன்னைக்கு சொல்றேங்க, பிரபஞ்சத்துக்கிட்ட தயவு செஞ்சு லாஜிக் எதிர்பார்க்காதீங்க. இட்ஸ் பியூர் ஆஃப் மேஜிக்ங்க. மேஜிக் தான் நடக்கும். நீங்க மேஜிக்கை பிலீவ் பண்ணீங்கன்னா மேஜிக்ங்க. நீங்க லாஜிக்கா யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னைக்கு சொல்றேங்க, வாழ்க்கையில எதுவுமே நம்மளுக்கு நடக்காதுங்க. சோ பிலீவ் ஆன் மேஜிக்ங்க. பிரபஞ்சம் முழுக்க முழுக்க மேஜிக்கால் நிரம்பியது, அதை எடுத்துட்டீங்கன்னா போதும். ஓகேங்க, வாழ்க்கை வளமுடன். கண்டிப்பாங்க, கண்டிப்பா நான் அப்ளை பண்றேன். வாழ்க்கை வளமுடன். ஓகே, நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சிவசக்தி ஐயா, வாழ்க வளமுடன். சிவசக்தி ஐயா, வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். உங்களோட உண்மையிலேயே ஒவ்வொரு விஷயங்களுமே சிந்திக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் ஐயா. நிறைய பேர் வருவாங்க, நிறைய பாசமா பழகுவாங்க, கொஞ்ச நாள் நல்ல நெருக்கமா இருப்பாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் காணாமே போயிடுவாங்க. ஆனா அது வந்து நெருக்கமா பழகிட்டு போயிட்டு ஐயா அவங்க சொல்லுவாங்க, உங்களை விட்டு இருக்கவே இயலாதுமாங்க, பார்த்தா அப்படியே இல்லாம போயிடுவாங்க ஐயா. அதனால நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு சில விஷயம், நமக்கு கிடைக்கிறது தான் கிடைக்கும், நம்மளோட இருக்கிறவங்க தான் நம்மளோட கூட இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையா நான் ஆறுதல் படுத்தி கொள்வேன் ஐயா. நான் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைப்பேன். எனக்கு ஒரே ஒரு டவுட்டுங்கய்யா, என்னன்னா மௌன விரதம் அப்படின்னு இருக்கிற டைமுக்கு ஐயா, தற்சோதனை செஞ்சுட்டு மௌன விரதம் இருக்கக்குள்ள ஐயா, கண்ணை மூடி போய்கிட்டே இருக்கக்குள்ள ஒரு பயம் ஒண்ணு வந்துடும், குளிச்சிருவேன் ஐயா. மௌன விரதம் மௌன விரதம் இருக்கக்குள்ள ஐயா, கண்ணை மூடி நம்மளை பத்தி அப்படியே அமைதியா போய்கிட்டு இருக்கக்குள்ள ஐயா, திடீர்னு ஒரு பயம் வந்துருங்க. அது என்ன? பயம் வருதுங்கிறீங்களா? ஆமா, கண்ணை மூடிக்கிட்டே போக்குள்ள தூரம் போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஒரு பயம் மனசுல ஒரு பயம் வந்து கைய டக்குன்னு முழிச்சிருவேன் நானு.
அப்போ இது வேற ஒன்றும் இல்லைங்க ஆக்சுவலாங்க. அது ஒரு சின்ன வயசுல இருந்து நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கும் போதுங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து ஒரு ஆள் மனசுல ஒரு பயம் வந்து நம்மளுக்குள்ள வந்து உள்ள பதிவா இருக்குதுங்க ஆக்சுவலாங்க. எப்பயுமே கண்ணை மூடி உட்காந்து ஒரு விஷயம் பண்ணும் பொழுது, ஏன்னா நான் முதல்ல ஒரு முறை சொன்னாங்க, அந்த விபாசனா மாதிரி ஒரு இதுக்கெல்லாம் நான் வந்து போயிட்டு வரும்போது அதாங்க, சில பேர் அழுவாங்க ஆக்சுவலாங்க. கண்ணை மூடி சின்ன உட்காந்து திடீர்னு அழுதுட்டு இருப்பாங்க ஆக்சுவலா. என்னன்னு கேட்டீங்கன்னா, பட் இதெல்லாம் கடந்து வரும்போது அவங்க அதை தாண்டி அந்த பதிவை வந்து வெளியே தருவாங்க ஆக்சுவலாங்க. அப்போ நீங்க இந்த பயத்தை என்ன பண்ணுங்கன்னா, இன்னும் எதிர்கொள்ளுங்க, இன்னும் ஆழமா போங்க, அது என்னன்னு பார்க்கலாம்னு சொல்லி உங்க மனசை வந்து முதல்ல, இப்போ நீங்க எனக்கு மௌனபுரம் உட்காரும் போது எஸ் இன்னைக்கு நான் வந்து அதை தைரியமா ஃபேஸ் பண்ண போறேன், பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் சொல்லி வந்து பண்ணும்பொழுது, அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு ஏதோ ஒரு உணர்ச்சிகள் மிகுங்க. ஒண்ணு அழுகலாம், இல்ல கத்தலாம், இல்ல சிரிக்கலாம், ஏதோ ஒன்று வருங்க. அந்த உணர்ச்சி அப்படியே வழிய விடுங்க. ஒன்ஸ் வழிய விடும் பொழுது நீங்க நார்மல் இடத்துக்கு வந்துருவீங்க. ட்ரை பண்ணி பாத்துறீங்களாங்கம்மா? சரிங்க. எனக்கு அது ஒரு டவுட்டாவே இருந்துச்சு, நான் செய்யறது சரியா இல்லையா. பயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அதுக்குள்ள ஊடுடும் போது மட்டும்தாங்க அந்த பயம் விலகுங்க. பயத்துல நம்ம ஒதுங்குவதுங்க, அந்த பயம் வேறொரு பயமா மாறுங்க ஆக்சுவலா. சரிங்க சரிங்க. நல்லதுங்க நல்லது. செய்யறது சரிங்களா? சரிதாங்க, 100% சரிங்க, 100% சரிங்க. கட் பண்ணுங்க. சரிங்க, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக அருமையானதொரு உரை. எல்லோருக்கும் அருமையாக விளக்கம் கொடுத்தீர்கள் ஐயா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக வேதாத்ரிய. ஆமா, இன்னும் ரெண்டு ஒரு கேள்வி, எனக்கு ஒரு கேள்வி. இன்னும் அடுத்து ஒருத்தர் இருக்கிறாங்க. ஐயா உங்களுக்கு டைம் எவ்வளவுங்க ஐயா? சொல்லுங்கம்மா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிக்கலாம். ஐயா இப்போ என்னோட புரிதல்னா சரியா பாருங்க. இப்போ நம்ம ஏற்றுக்கொள்ளணும், மறக்கணும், மன்னிக்கணும். அப்ப ஏற்றுக்கொள்ளுதல்னா அப்ப அந்த ஆழ்மான வரைக்கும் நம்ம அதை புரிந்து ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிட்டு அது மறக்கணும், அப்ப அவங்கள மன்னிக்கணும், மன்னித்து வாழ்த்தணும். இதுதானுங்க ஐயா? மன்னிப்பு கேட்கணும்னே சொல்லிட்டாங்க ஆக்சுவலா. மன்னிப்பு கொடுக்கறதும் கூட இல்லையா, மன்னிப்பு கேட்கணுங்க. மன்னிப்பு கேட்டுருவாங்க ஐயா, ஆனா அவங்க வந்து மன்னிக்க தயாரா இல்ல. நான் எப்பயும் சொல்றேங்க, நேரடியா போய் கேட்காதீங்க, மனமார்ந்து கேளுங்க, அவ்வளவுதான். நேரடியா போய் நீங்க கேட்கணும் அவசியமே இல்லைங்க ஆக்சுவலா. சரி ஓகேங்களா? ஒரு வாய்ப்பு இருந்தா நீங்க கேட்கலாம், அது வந்து வேண்டியது இல்லைங்க. ஏன்னா புறவுலகத்துக்கு வந்து நம்ம சில விஷயங்கள் வந்து பண்ண அவசியம் இல்லை, அகோலகத்துக்கு ரொம்ப முக்கியம். சரி சரி. அப்படி அகோலகத்துக்கு பண்ணும்போது, ஏன்னா புறவுலகத்துக்கு பண்ணும்போது அது வெவ்வேறு விதமான ஒரு விஷயமா போலாம். அது வந்து ஒரு இன்னொரு ஈகோ உங்களுக்கு தோன்ற மாதிரி கூட போலாம். பாத்தியா அன்னைக்கு நான் அவளை பண்ண கடைசி நம்ம மட்டும் கால் விழுந்துட்டா மத்தியா, அப்படி மாதிரி தேவையில்லாத விஷயங்களும் கிரியேட் பண்ணலாம். அப்படிங்கும்போது மனமார்ந்து நம்ம வந்து மன்னிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா, நீங்க அடுத்து அவங்க நேரா பார்க்கும்போது உங்க மனசுல எந்த ஒரு உணர்ச்சியுமே போகாதுங்க. மிக சாதாரண பேச முடியும், நல்லா இருக்கியாப்பா, ஓகேப்பா, வர்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி பேசி நீங்க கடந்து போயிடலாம். நான் திரும்ப போய் நெற்ப பாராட்ட சொல்லுங்க, மனசார மன்னிப்பு கேட்டு கடந்து செல்லுங்கன்னு சொல்றேன். சரி சரிங்க, கரெக்டுங்க. ஓகே ஓகே, நன்றி நன்றிங்க. நன்றிங்க. அடுத்ததா மாணிக்க வாசகம் ஐயா. அவங்க ஐயா வாழ்க்கை ஐயா. ஐயா வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குங்களா? ஆக்சுவலா நமக்கு இந்த ஆள் மனசு வந்து இவ்வளவு தூரம் நமக்கு தெரிஞ்சிருந்தும் அதை வந்து நம்ம வழிக்கு அந்த இதுக்கு நமக்கு வந்து அது மூலமா நன்மை அடைகிறதோட தீமை அடைகிறது ஜாஸ்தியா இருக்குமோ, அது எதனால அப்படிங்கிற மாதிரி தோணுதுயா. ஏன் நமக்கு இதை பத்தி புரிதல் இருந்தாலும் அந்த ஆழ்மனதை பத்தி அதுல வந்து ஏன் நமக்கு இதா இறங்கி நம்மளால செயல்பட முடியல? இந்த கண்டிஷன்டு மைண்டுங்கிறாங்கல்ல, இந்த கண்டிஷன்டு மைண்ட்ல இருந்து வெளியே எதனால வர முடியலையா? கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயா? இது வந்து ஆக்சுவலா நம்ம இந்த கிளாஸ் இதோட முடியலைங்க. அடுத்த கிளாஸோட ஆழமே அதுதாங்க போக போறோங்க ஆக்சுவலாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோங்க ஆக்சுவலாங்க. அடுத்த கிளாஸ் முடிஞ்சா கவரோட வாங்கியா இதுக்கான பதில் அதுல முழுசா கிடைச்சிருங்க ஆக்சுவலாங்க. நீங்க முடிச்சுட்டு கண்டிப்பா எனக்கு அந்த ஃபீட்பேக் கொடுக்கணுங்க. சரிங்க சரிங்க. ஏன் வந்து அப்படி மாறுதுங்கிற விஷயம் வந்து இது மிகப்பெரிய, அதாவது என்ன சொன்னா, திட்டமிட்டு பிரபஞ்சத்தை நம்ம கிட்ட இருந்து எடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்குதுங்க. அதை பத்தி நம்ம அடுத்த வாரம் ரொம்ப டெப்தா பார்க்க போறாங்க. அப்ப ஏன் நம்ம ஈஸியா நெகட்டிவ் நோக்கி நகர்றோங்க, அது எல்லாமே அதுல நமக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம விளக்கலாங்க. அவசியம் அடுத்த கிளாஸ்ல நம்ம இதை பத்தி பேசதாங்க போறோம் ஆக்சுவலாங்க. சரிங்க. ஓகே.
சந்திப்போம் ஐயா. மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளம். நன்றிங்க வாழ்க வளம். நன்றிங்க. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். இதுகாலம் வரை மிக பொறுமையாகவும் அருமையாகவும் விளக்கம் அளித்த இயற்கை ஆர்வலர் பாலமதன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்ததாக வேதாத்திரிய கவி மற்றும் உலக நல வாழ்த்து பாட விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணவும்.